Hey chingos, welcome to drama series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Blood of Youth லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னு ரூபி கிட்ட உளறிடுவாங்க. அதனால வெக்கப்பட்டு எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி ஓடிடுவாங்க. ரூபிக்கு சிரிப்பு அடக்க முடியாது. இப்போ அடுத்த நாள் காலையில டிவைன் ஹீலர் அரசரை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அரசரும் நான் நல்லா தான் இருக்கேன், நேத்திக்கு உனக்கு கோல்டு பிடிச்சிருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க டிவைன் ஹீலரும் இப்ப நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்களா, சரி உட்காரு கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு உட்கார சொல்றாங்க. மருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா டிவைன் ஹீலர் சொல்றாங்க, உங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க வெளியில சொல்லாம என்னால உங்களை சரி பண்ண முடியாது, வெறும் மெடிசன் மட்டும் உங்களோட உடம்ப சரி பண்ண முடியாது, உங்களோட மைண்ட்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நீங்க வெளியில அதை சொல்லல அப்படின்னா எப்படி என்னால உங்களை சரி பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் உங்களோட டிப்ரெஷனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஜினும் ஆமா நான் இதை வெளியில சொல்லாம இருக்கிறதுனால என்னோட டிப்ரெஷன் அதிகமா தான் ஆயிட்டு போகுது, என்னோட தம்பி இறந்து போயிட்டான், அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலைன்னு. டிவைன் ஹீலரும் உங்களுக்கு தம்பி இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல, ரெஃபல பத்தியுமே எதுவும் தெரியாது. அப்பதான் ரோஜின் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் தம்பிக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அவன் சாகுற நிலைமையில இருந்தான், அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, நாங்க இளவரசர்கள் தான், ஆனா எங்க மேல யாருமே எந்த ஒரு கருணையுமே காமிச்சதே கிடையாது, எங்களை ஒரு மனுஷங்களா கூட ட்ரீட் பண்ணது கிடையாது. அந்த நேரத்துல இம்பீரியல் பிசிசிஸ்டோட கால விழுந்து நான் கெஞ்சி என் தம்பியை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டேன். ஆனா அவங்க காப்பாத்தவே இல்ல. 4 மணி நேரமா நான் அந்த பனியில முழங்கால் போட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமான்னு. டிவைன் ஹீலரும் அப்படிதான் உங்க தம்பி இறந்து போனாங்களான்னு கேட்க ரோஜினும் இல்ல நான் அவரை காப்பாத்திட்டேன், 4 மணி நேரமா நான் கஷ்டப்பட்டு கெஞ்சினதுனால அவரு என்னோட தம்பியை காப்பாத்திட்டாருன்னு. டிவைன் ஹீலரும் நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்களா. ரோஜினும் அவசரப்பட்டு என்ன எடை போட்டாத, 4 மணி நேரமா என் தம்பியோட உயிருக்காக நான் அவர்கிட்ட கெஞ்சி இருக்கேன், அப்படியும் மனசாட்சி இல்லாம கடைசியா திட்டி தான் வைத்தியம் பார்த்தாரு, அதனால என் தம்பி சரியான உடனே அவரை கத்தி எடுத்து ஒரு குத்து அந்த இடத்துல அவன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி மாறினேன், அது வரைக்கும் என்னோட கேரக்டர் வேற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அரசரா மாறி ஆகணும், யாரெல்லாம் என்ன தரக்குறைவா பார்த்தாங்களோ அவங்க எல்லாரையும் என் முன்னாடி தலை குனிஞ்சு வணங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் நான் அரசன் ஆகிறதுக்கான எல்லா வேலையுமே செஞ்சேன், கடைசியா நான் அரசனும் ஆயிட்டேன். ஆனா நான் அரசன் ஆனதுக்கு அப்புறமா இந்த பதவியில இருந்து இந்த சேர்ல இருந்து இறங்குறதுக்கு என்னால முடியவே இல்லை. இந்த பதவி ஆசை இருக்கே அது என் தம்பியையே காவு வாங்கிடுச்சு, என் தம்பியை கண்ணு முன்னாடி இறந்து போனான், அவன் இறந்து போறதுக்கு காரணமே நான் தான், என் தம்பியை நானே கொலை பண்ணிட்டேன், என் தம்பி போனதுக்கு அப்புறமா நான் ஃபுல்லாவே லோன்லியா தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு அண்ணனா என் தம்பியை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேன் அப்படின்னு ஏங்கி அழுறாங்க. டிவைன் ஹீலரால இதுக்கு என்ன சொல்ல முடியும், அதனால அமைதியா நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரோஜின் மேல தானே எல்லா தப்புமே இருக்கு, அது டிவைன் ஹீலருக்கே புரிஞ்சிருச்சு. எங்க கட் பண்ணா லாங்யாவும் அவங்களோட அசிஸ்டனும் காட்டுல இருந்துட்டு இருக்காங்களா. அப்ப லாங்யா சொல்றாங்க, அங்கிள் எனக்கு இந்த எம்டி லைஃப வாழ்ந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சுன்னு. அங்கிளும் ஆமாடா என்னோட கத்தி வேற துருபிடிச்சிரும் போல இருக்கு, ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டியதானேன்னு. அதுக்கு லாங்யாவும் நம்ம தான்சி சிட்டில மட்டும் இந்நேரத்துக்கு இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கியூவின் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் இந்த மாதிரி செம்ம ஹாப்பியா இருந்திருப்போம், நீங்க எல்லாத்தையும் மிஸ் பண்றீங்க தானேன்னு. அங்கிளும் ஏண்டா இந்த மாதிரி இருக்கிற, எப்படிதான் நீ ரெஃபலுக்கு பையனா பிறந்தியோ தெரிய மாட்டேங்க, அவரு எல்லா விஷயத்தையும் எவ்வளவு சீரியஸா ஹேண்டில் பண்ணுவாரு, நீ இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கு லாங்யாவும் என்ன பண்றது அங்கிள், இப்ப நம்மளால போக முடியாது, நம்ம ஹீரோ மன்னர் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா தான் நம்ம ஊருக்குள்ள போக முடியும்னு. அதுக்கு அங்கிளும் அவன் மன்னர் ஆகுறது வரைக்கும் ஒண்ணு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீ ஒரு வார்த்தை சொல்லு, தான்சி சிட்டிக்குள்ள நம்மளே என்டர் ஆகலாம், அது மட்டும் இல்லாம அரசருக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, சீக்கிரமாவே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, சோ நீ என்ன நினைக்கிறேன்னு. லாங்யாவும் என்னோட அப்பாவோட நேம சரி பண்ணணும் அப்படின்னா அரசர் சாகுறதுக்குள்ளாடி நான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு புறா அந்த பக்கமா பறந்து நியூஸ் கீழே போடுது, அதை எடுத்து பாக்குறாங்களா, அதுல நீங்க தான்சி சிட்டிக்குள்ள திரும்ப வர வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு போட்டிருக்கோம். லாங்யாவும் பரவாயில்லையே தான்சி சிட்டிக்குள்ளாடி நமக்காக யாரோ காத்துட்டு இருக்காங்க போலயே, ஆனா என்ன ஒரே ஒரு சோகமான நியூஸ் என்ன அப்படின்னா இதை நமக்கு ஹீரோ அனுப்பல, வேற யாரோ அனுப்பியிருக்காங்க, என்னவா இருந்தா என்ன நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு தான்சி சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ அவங்களோட ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஜீசு வராங்களா. ஹீரோவும் நீ வந்துட்டியா, நீ வந்தாலே நல்ல நியூஸ் சொல்ல மாட்டேன், கெட்ட நியூஸுக்காக நீ டைரக்டா வருவேன்னு. ஜீசுவும் ஓ அப்படியா அப்ப கிளம்பட்டா அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஹீரோவும் நில்லு எதுக்காக வந்தியோ சொல்லிட்டு போமா அப்படின்னு கேட்க ஜிசுவும் ரெஃபலோட படைகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர ஆரம்பிச்சிட்டாங்க, தான்சி சிட்டியை அவங்க படையெடுத்து வர போறாங்களான்னு. ஹீரோவும் எனக்கு இது ஒரு நாள் நடக்கும் அப்படின்றே தெரியும்னு சொல்றாங்களா. ஜிசுவும் உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, உனக்கு நான் கிளியரா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இறந்து போன அரசர் இருக்காங்கல்ல உங்க அப்பாவுக்கு அப்பா, அவங்க இறந்து போகக்கூடிய நேரத்துல அடுத்த மன்னன் யாரா இருக்கணும் அப்படின்னு 2 ஸ்க்ரோல்ல நேம் எழுதி வச்சிருந்தாங்க, அந்த ஸ்க்ரோல தான் இப்ப எல்லாருமே தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு பெரிய யூனிட் படிக்க போகும்போது கரெக்டா ரெஃபல் அதை பிடுங்கி ரூஜின் தான் அடுத்த மன்னன் அப்படின்னு
அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரோலை எரிச்சு போட்டுட்டாங்க. சோ அதுல என்ன நேம் இருந்துச்சு அப்படின்றது ரெஃபல தவிர வேற யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ரூஜின் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே மன்னன் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட இருந்த 5 யுனக் இருக்காங்கல்ல, பெரிய யுனக்க தவிர வேற எல்லாருமே சேர்ந்து மன்னனோட கல்லறையில போய் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 5 யுனக்க தவிர வேற யாருக்குமே அந்த ஸ்க்ரோல்ல என்ன இருந்துச்சு, யாரோட நேம் இருந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது. 2 ஸ்க்ரோல்ல ஒண்ணு ரெஃபல் அழிச்சிட்டாங்க. இனி ஒரே ஒரு ஸ்க்ரோல் மட்டும் தான் இருக்கு. அது எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த 5 யுனக்குமே எங்களுக்கு தெரியாது, காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால எந்த பிரச்சனையுமே இல்லாம ரூஜின் நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ரெஃபல் மேல தேச துரோக பழிய போட்டு அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் 1 மாசத்துக்கு அப்புறமா தான் கல்லறையில பிரேயர் பண்ணிட்டு இருந்த 5 யுனக்குமே தெரிய வந்துருச்சு. சோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலி ரெஃபல் மேல எதுக்காக தேச துரோக பழிய போட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னா 5 யுனக்கிட்டயுமே ஸ்க்ரோல் இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சோ அந்த ஸ்க்ரோல்ல ரெஃபலோட நேம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த அரசரா யார் வருவாங்க, ரெஃபலோட பையன் தான் வருவாங்க. அதனால ரூஜினோட ஆட்சி காலம் முடியறது வரைக்கும் 5 யுனக்குமே சைலண்டா இருந்துட்டு ரூஜினோட ஆட்சி காலம் முடிஞ்ச உடனே அடுத்த அரசரா எங்களுக்கு ரூஜினோட பசங்க தேவை கிடையாது, எங்களுக்கு உண்மையான அரசரோட வாரிசு தான் தேவை அப்படின்னு ரெஃபலோட பையனை அரசராக பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சதுனாலதான் தேச துரோக பழிய ரெஃபல் மேல போட்டு தான் அரசவையில இருந்து கீழே இறங்க கூடாது, எனக்கு அரசர் பதவி வேணும் அப்படின்ற பேராசையில ரெஃபல கொலை பண்ணிட்டாங்க. அப்புறமா என்ன, ரெஃபலோட பையன் தேச துரோகியோட பையன் அப்படின்றதுனால ஊரை விட்டே வெளியில போயிட்டாங்க. இப்ப ரெஃபலோட பையனும் கிடையாது, ரெஃபலும் கிடையாது. அப்படின்னா பதவி ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வரும், ரூஜினோட பையனான உனக்கு தானே. இதுதான் ரூமர்ஸா பரவிட்டு இருக்கக்கூடியது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுதான் நடந்த கதை அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா தளபதி ரெஃபலுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதனால இப்ப ரெஃபலோட பையன் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுனால தளபதியுமே லாங்யாக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்மளோட தான்சி சிட்டியை படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ தான்சி சிட்டிக்கு எதிரா ரூபியோட அப்பா மாறிட்டாங்கன்னு இதை கேட்ட உடனே ஹீரோயினும் ரூபியோட அப்பா நமக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன திடீர்னு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு ஜிசுவும் உனக்கு ரெஃபலோட படைகளை பத்தி தெரியாது, அவங்க ரொம்பவே விசுவாசமானவங்க, ரெஃபலுக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னைக்குமே அவங்க தான்சி சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது, ரெஃபலுக்காக தான் தான்சி சிட்டி கூட நின்னாங்க. அதனாலதான் இப்போ ரெஃபலோட பையனான லாங்யாக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்கன்னு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரெஃபல் மேல எந்த தப்புமே கிடையாது, தன்னோட அப்பா மேலதான் எல்லா தப்புமே. இப்ப ரூபி அவங்க அப்பா பாக்குறதுக்காக போயிருக்காங்களா, தளபதியும் நீ வந்துட்டியா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். 17 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா எப்படி தெரியுமா இருந்தேன், இந்த ஊர்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், நிறைய பொருட்களை திருடிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா சாப்பாடு கூட எனக்கு வழி கிடையாது. அப்பதான் ரெஃபல் என்ன கண்டுபிடிச்சான், என் கூட இருந்தவங்க எல்லாரையுமே சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க, ஆனா என்ன மட்டும் ரெஃபல் எதுவுமே பண்ணல, எதுக்காக நீ என்ன எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னா, உன்னை பார்க்கும்போது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் நீ கூட சேர்ந்து இந்த நாட்டை பாதுகாக்கிறியா அப்படின்னு கேட்டான். அப்ப நான் அவன்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலன்னா உன் கூட சேரவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்கி கொடுடா அப்படின்னு திட்டினேன். அப்படிதான் எங்களோட ஜேர்னியா ஆரம்பிச்சது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க ரூபி. அப்பா என்கிட்ட நீங்க இதை நிறைய தடவை சொல்லியிருக்கீங்கன்னு. தளபதியும் இப்போ நான் அதே விஷயத்தை தான் சொல்றேன், அவனுக்காக தான் நான் தளபதியா மாறினேன், அவனுக்காக தான் நான் ஜெனரலா மாறினேன், அவனுக்காக சாக கூட நான் ரெடியா இருந்தேன், ஆனா எனக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான். எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா ரெஃபல் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் தான்சி சிட்டியை பழி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா நான் அமைதியா இருந்தேன். அதுக்கு ரீசன் எல்லாருமே நான் அரசரை பார்த்து பயப்பட்டு நடுங்கி போய் இருந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நான் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெஃபலோட நேம் மறுபடியும் சரியாகணும், ரெஃபல் தேச துரோகம் பண்ணல அப்படின்றத நான் நிரூபிக்கணும், அதுக்காக தான் இந்த உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கான டைம் இப்ப வந்துருச்சுன்னு ரூபியும் என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதியும் நீ தான்சி சிட்டியை விட்டு வெளியில போயிடு, கொஞ்ச நாளைக்கு தான்சி சிட்டில நிறைய பிரச்சனை இருக்கும், நீ சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நீ வெளியில போயிடுன்னு. ரூபியும் அப்படி என்னப்பா பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதி சொல்றாங்க, ஏன்னா நான் உண்மையான வாரிசை தான்சி சிட்டிக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன், நான் தான்சி சிட்டியை படையெடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரூபியும் அப்பா நீங்க இவ்வளவு நாள் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானேப்பா இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு ஜம்ப் பண்றீங்கன்னு. தளபதி சொல்றாங்க எனக்கு தேவையானது ரெஃபலோட நேம் சரியாகணும், ஹீரோவால அது பண்ணவே முடியாது, ஏன்னா ஹீரோவுமே ரூஜினோட பையன் தான், தன்னோட அப்பா மேல தப்பு இருக்கு அப்படின்னு எந்த பையன் ஒத்துப்பான், அதனால கண்டிப்பா ஹீரோவால இந்த கேஸ முடிக்கவே முடியாது, எவ்வளவுதான் அவன் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் அவனால இதை பண்ண முடியாது, இதை பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு ஆள் லாங்யா தான், அதனால அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னோட சப்போர்ட் எப்பவுமே ரெஃபலுக்கு தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு ரூபியும் நீங்க எப்படி உங்களோட முடிவை எடுத்தீங்களோ அதே மாதிரி என்னோட முடிவை எடுக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது, நான் ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த தான்சி சிட்டியை விட்டெல்லாம் என்னால போக முடியாது, நான் ஹீரோவுக்கு தான் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. தளபதிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, எதுக்காக என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, ரெஃபலுக்காக நான் பழி வாங்கியே தீருவேன்
அப்படின்னு ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த பக்கம் ரூபி தளபதி கிட்ட சண்டை போட்டுட்டு நேரா ஹீரோ கிட்ட போறாங்களா. ஹீரோ கேக்குறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அப்பா கூட சண்டை போட்டியா என்ன? அவர் எப்பவுமே ஒன்னு செல்லம் தானே கொஞ்சிட்டு இருப்பாரு, இன்னைக்கு என்ன சண்டை போட்டிருக்காருன்னு கேட்க ரூபி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஹீரோவும் அப்படின்னா நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ரூபியும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையா இரு, இது எல்லாத்தையுமே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும்னு நேரா மார்க்கியூஸ் கிட்ட போயிட்டு இந்த ஸ்க்ரோலை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப மார்க்கியூஸ் சொல்றாங்க, நிஜமாவே இந்த ஸ்க்ரோல்ல யாரோட நேம் இருந்துச்சு அப்படின்றது 5 யுனிக்கையும் ரெஃபலையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. ரெஃபல் அந்த நேம படிச்சு முடிச்ச உடனே கிழிச்சு போட்டாங்க. சோ அதுல ரெஃபலோட நேம் தான் இருந்திருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எல்லாரும் வாய மூடிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரெஃபல் ரூஜினா மன்னன் ஆக்கிட்டான். உன் அப்பா மேல நிறைய தப்பு இருந்துச்சுன்னா கூட நாங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா உன் அப்பாவால நல்லா ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தானே. அதுக்கு ஹீரோவும் உங்களாலையும் ஒரு நல்ல மன்னரா ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருந்து கூட நீங்க அமைதியா இருக்கிறதும் என்னோட அப்பா அரசரா இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தானே அப்படின்னு கேக்குறதுக்கு மார்க்கியூஸும் பரவாயில்லையே என்ன நீ நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இங்க அடுத்த ஒரு போர் நடக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. மக்கள் எல்லாருமே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால மறுபடியும் அது நடக்க கூடாது. அதனால நான் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க அதுபடி நடக்கணும்னு. மார்க்கியூஸும் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் டைம் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அப்போ நீங்க என்கிட்ட क्वेश्चन கேட்காம நான் சொல்றத நம்பி செய்யணும், அதை மட்டும் நீங்க பண்ணா போதும் அப்படின்னு மார்க்கியூஸும் ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் லாங்யா காட்டுக்குள்ள எல்லா படை வீரர்கள் கிட்டையும் கேக்குறாங்க, நம்ம கூட ஜாயின் பண்ணி நிறைய பேர் போராடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன பிடிச்சு எனக்காக என் கூட சண்டை போடுறதுக்காக வராங்களா இல்லனா என் அப்பாவுக்காக சண்டை போட வராங்களா அப்படின்றது எனக்கு தெரியலன்னு. அங்கிளும் அப்படியெல்லாம் நினைக்காதரா, எல்லாருமே உனக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேக்குறதுக்கு லாங்யாவும் எனக்காக தான் அவங்க எல்லாருமே இதை பண்றாங்க, அதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு எனக்கு தெரிய வேண்டாமா, நான் தகுதியானவன் தானா அப்படின்னு கேக்குறதுக்கு எல்லாருமே அடங்க மாட்டான்டா இவன் எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டு இருப்பான் சீரியஸான டைம்ல அப்படின்னு தலையை ஆட்டிட்டு இருக்காங்களா. லாங்யாவும் சரி சரி இதுக்கு மேல நான் எதுவும் பேசல, வாங்க நம்ம டான்ஸ் சிட்டிக்குள்ள போகலாம் அப்படின்னு படையெடுத்து போக முடிவு பண்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் தளபதியுமே ரெஃபலோட படைகளும் ஒண்ணு திரட்டியாச்சு. இந்த பக்கம் லாங்யாவுமே மிலிட்டரி ட்ரெஸ் போட்டாச்சு. நம்ம எல்லாருமே திரும்ப போயிட்டு என்னோட அப்பாவோட நேம சரி பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு குறிக்கோளோட டான்ஸ் சிட்டியை படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜின்யும் இருக்கான்ல, தளபதி கிட்ட லாங்யா உயிரோடி இருக்காங்க அப்படின்னு சொன்னவன் அந்த இவனை கோடி வந்து அரண்மனையில ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு மார்க்கியூஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஜின்யூ சொல்றாங்க, ஸ்க்ரோல் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, அதனால லாங்யா படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க, ரெஃபலோட படைகளுமே வெளியில நின்னுட்டு இருக்காங்க, டான்ஸ் சிட்டி அட்டாக் பண்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு. அந்த நேரத்துல கரெக்டா டிவைன் ஹீலரும் வெளியில வந்து அரசர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்களோட உடல்நிலை இன்னும் மோசமான நிலைமையில போயிடுச்சுன்னு. இது எல்லாத்தையும் கேட்கும் போது ஜின்யூக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா லாங்யா ஜெயிக்க போறாங்கல்ல, அதை நினைச்சு அவன் ஹாப்பியா இருக்கான். இந்த பக்கம் ரூபி ஹீரோ கிட்ட வந்துட்டு இன்னும் எதுக்காகடா எதுவுமே பண்ணாம இருக்க, நீ ஏதாவது பண்ணு ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்லிருக்கு. ஹீரோவும் அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது, நான் ஜிசுவை லாங்யா கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் அவ போயிட்டு லாங்யா கிட்ட பேசட்டும்னு. அதே மாதிரி ஜிசு லாங்யா கிட்ட வராங்க. லாங்யா பார்த்துட்டு நீ அப்படின்னு கேக்குறாங்களா, ஜிசுவும் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க லாங்யாவும் அதே எப்படி ஞாபகம் இல்லாம இருக்க முடியும், இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசா இருக்கும் போது நீ பண்ற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன். ஆனா நீ எப்பவுமே ஜயச்சோஹி சாரி இப்ப அவனோட நேம் சேஞ்ச் பண்ணிட்டான்ல, ஜயசி பின்னாடி சுத்திட்டு இருப்பல்ல, நீ இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க, அவன் உன்கிட்ட என்ன தடுத்து நிறுத்துறதுக்காக சொன்னா நானு. ஜிசுவும் ஹீரோ அப்படி சொல்லியிருந்தான் அப்படின்னா நீ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவியான்னு கேட்க லாங்யாவும் கண்டிப்பா கிடையாது, நான் டான்ஸ் சிட்டிக்குள்ள போயே ஆகணும், என்னோட அப்பாவோட நேம நான் சரி பண்ணியே ஆகணும், எனக்கு டைம் கிடையாது, என் அப்பா மேல ப்ராமிஸா சொல்றேன், நான் கண்டிப்பா டான்ஸ் சிட்டிக்குள்ளாடி போயே தீருவேன், என்னை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது, ஹீரோவால கூட தடுத்து நிறுத்த முடியாதுன்னு. இதை கேட்டோடனே ஜிசு கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதனால ஜிசு அங்க இருந்து திரும்பி வந்துட்டாங்க. மார்க்கியூஸ் ஹீரோ கிட்ட போயிட்டு இன்னும் எதுக்காக நம்ம ஆக்ஷன் எடுக்காம இருக்கோம், ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லு உடனே நம்ம போயிட்டு படை எடுக்கலாம்னு. அதுக்கு ஹீரோவும் இன்னும் கரெக்டான டைம் வரவே இல்ல, சோ நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும்னு. அதுக்கு மார்க்கியூஸும் இன்னும் 3 நாளையில அவங்க டான்ஸ் சிட்டிக்குள்ளாடி வந்துருவாங்க, அது வரைக்கும் எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கணுமான்னு. ஹீரோவும் என்ன நம்புங்க, அதை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு இப்பவுமே தன்னை நம்புறதுக்கு தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயமே ஜயச்சோங்குக்கும் தெரிய வந்துருச்சு, அதனால அவங்க என்ன பண்ண தெரியாம இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, எனக்கு கண்ணு தெரியலனா கூட உங்களோட நர்வஸா என்னால புரிஞ்சுக்க முடியுது, சோ நீங்க ஏதாவது பிரச்சனையில இருக்கீங்களா, ஏதாவது உங்களுக்கு பேசணுமான்னு. ஜயச்சோங்கும் ஆமா ஹீரோ எதுக்காக எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல, அவன் தான் அடுத்த அரசரா இருக்கணும் அப்படின்னு அப்பா முடிவு பண்ணிட்டாங்க, அப்படின்னா அவன் தானே மிலிட்டரி எல்லாத்தையுமே நடத்தணும், ஆனா எந்த ஒரு ஆர்டருமே கொடுக்காம அமைதியா லாங்யாவோட படைகள் உள்ள வரக்கூடியதை அவன் பார்த்துட்டு இருக்கான், எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்குது, ஹீரோ என்ன பிளான் பண்ணிருக்கான் அப்படின்றதே எனக்கு தெரியலன்னு.
அதுக்கு அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறதுக்கு ஜெயச்சோங் சொல்றாங்க எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லையா இருக்கா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம், ஆனா எனக்கு லாங்கியா மேல நம்பிக்கை இருக்குது. ரெபலுக்கு மக்கள் யாரையுமே துன்பப்படுத்துறது, போர்கள்னால அவங்களோட உயிர் போறது இது எதுவுமே பிடிக்காது. அதே மாதிரிதான் வளர்ந்தவே லாங்கியா. அதனால அவனும் மக்களை கஷ்டப்படுத்த மாட்டான், யாரையும் அனாவசியமா கொலை பண்ண மாட்டான், உயிர் சேதத்தை ஏற்படுத்த மாட்டான் அப்படின்றது எனக்கு தெரியும். சோ லாங்கியா கூட க்ளோஸா இல்லாத எனக்கே லாங்கியாவை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஹீரோவுக்கு தெரியாமலா இருக்கும். அதனாலதான் அவன் ஒருவேளை ஆக்ஷன் எடுக்காம இருக்கானா இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ண முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் கூலா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. என்னமோ அவங்கள சுத்தி எந்த போராட்டமும் நடக்காத மாதிரி. நம்ம ஹீரோயினும் இல்ல நான் கூட விளையாடவே மாட்டேன், இத்தனை வருஷமா என் அப்பா எனக்கு இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தந்திருக்காங்க, ஆனா ஒரு தடவை கூட நான் கூட வின் பண்ணதே கிடையாதுன்னு. ஹீரோவும் யாருக்கு தெரியும், நீ ஒரே ஒரு மூவ் பண்ணி நீ வின் பண்ணாலும் வின் பண்ணலாமே, நீ கொஞ்சம் கவனமா கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது மட்டும் தான் தேவைன்னு. ஹீரோயினும் ஓ அப்படியா என்கிட்ட வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்க ஹீரோவும் சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் என்ன நான் வின் பண்ண முடியும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரூபி வராங்க. அது எப்படிடா இந்த ஊரே கலவரத்துல இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ரொம்ப ஜாலியா ரொமான்ஸா உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோயினும் நீ எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்க, ஹீரோ பாரு எவ்வளவு கூலா இருக்கான் அப்படின்னா அவனோட மைண்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், அதனாலதான் அவன் கூலா இருப்பான், அதனால நீயும் கூலா இருன்னு. ரூபியும் இவளுக்கு இதோட சீரியஸ்னஸ் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜிசு அங்க வந்துட்டு சொல்றாங்க லாங்கியா கிட்ட நான் பேசிட்டேன், அவன் படைகளை திரும்ப எடுக்க மாட்டானா, தான்சி சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக அவன் வந்துட்டு இருக்கான்னு. ஹீரோவும் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, சோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ரூபி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி மார்க்கியூஸ் கிட்ட விட்டுருப்பாங்களா. மார்க்கியூஸும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் கிட்ட எல்லா படைகளையுமே கூட்டிட்டு ஊரை விட்டு வெளியில போக சொல்லிட்டானா, அப்படின்னா லாங்கியாவோட படைகளை நாங்க எதிர்த்து சண்டை போட வேண்டாமா, என்ன பைத்தியக்காரத்தனமா அவன் சொல்லிட்டு இருக்கான்னு. ரூபியும் அவனை நம்ப மட்டும் சொன்னா, அதனால தயவு செஞ்சு அவன் சொல்றதை கேட்கணுமா, படை வீரர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு தான்சி சிட்டியை விட்டு நீங்க வெளியில போகணுமான்னு. மார்க்கியூஸும் இந்த பையனை வச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நம்பி படைகள் எல்லாத்தையுமே தான்சி சிட்டியை விட்டு வெளியில கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் தளபதியும் லாங்கியாவும் மீட் பண்ணியாச்சு. லாங்கியாவும் தளபதி கிட்ட நீங்க எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போலன்னு, அதுக்கு தளபதியும் உங்களுக்காக மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மறுபடியும் ரெபலோட படைகளை சேர்த்து ரெபலோட நேம சரி பண்ணணும், அதுதான் என்னோட முக்கியமான கோல்னு சொல்ல. லாங்கியாவும் சரி அப்படின்னா நம்ம தான்சி சிட்டியை நோக்கி போகலாம் அப்படின்னு மொத்த பேரும் சேர்ந்து தான்சி சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப போர் முழக்கம் ஒலிக்குது. இதை கேட்ட உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பதறி போயிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிறாங்க. அரசருக்குமே இந்த சத்தம் கேக்குதா, அதனால அரசர் முழிச்சிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா. அப்போ ஜெனரல் வந்துட்டு இந்த மாதிரி லாங்கியாவோட படைகள் நம்மள சூழ்ந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்க தான்சி சிட்டியை நோக்கி படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசரும் நம்ம நாட்டு படைகள் என்ன அதை பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டு இருக்கோமா, நம்ம நாட்டு படைகள் அவங்கள போயிட்டு அட்டாக் பண்ணல அப்படின்னு கேக்குறதுக்கு ஜெனரல் சொல்றாங்க நம்ம நாட்டு படைகள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு மார்க்கியூஸ் ஊரை விட்டு 2 நாள் முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க, இப்ப நம்ம நாட்டுக்குள்ளாடி படை வீரர்களே கிடையாது, கொஞ்சம் நம்மளோட அரண்மனை சுத்தி நிப்பாங்கல்ல அவ்வளவு படை வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு. இதை கேட்டோடனே அரசருக்கு பக்குன்னு ஆகுது, ஐயோ எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்ப யூக்குமே தெரிய வருதா, யூக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன ஹீரோ மிலிட்டரியில இருக்க எல்லாரையுமே தான்சி சிட்டியை விட்டு வெளியில அனுப்பி விட்டுட்டானா, லாங்கியா படையெடுத்து உள்ள வந்துட்டு இருக்கானா, அப்படின்னா கண்டிப்பா அரண்மனையில ஒரு பெரிய கலாட்டாவே நடக்க போகுது, நான் போயிட்டு அதை ரசிக்க போறேன், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லதான், என்னோட பிளான் வேற, ஆனா நடக்கிற கலாட்டாவை பாக்குறது தப்பு கிடையாதுன்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா, அங்க போகும்போது உங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு, உங்களை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு. அதுக்கையும் நீ எதுக்காக அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற, என்கிட்டதான் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு ஹேண்ட்ஷேக் காமிச்சிட்டு இவன் எனக்கு ஷீல்டா இருக்கிறது வரைக்கும் யாராலுமே என் மேல கை வைக்க முடியாது, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சும்மாவா சொன்னாங்க, இவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவான், வா நம்ம ஜாலியா போயிட்டு நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நடக்கிற கலாட்டாவை இவன் பாக்குறதுக்காக போக போறான். இந்த பக்கம் தான்சி சிட்டிக்கு வெளியில தளபதி லாங்கியா எல்லாருமே வந்தாச்சா. லாங்கியா சொல்றாங்க தான்சி சிட்டியை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, இந்த கேட்டை பார்த்தே 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கேட் ஓபன் ஆகுது. லாங்கியாவும் பரவாயில்லையே இங்க சண்டை போட்டு கதவை ஓபன் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைச்சேன், ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட்டே ஓபன் ஆயிடுச்சுன்னு தளபதி சொல்றாங்க. இது ஒருவேளை மிலிட்டரியோட தந்திரமா கூட இருக்கலாம், இதுக்கு முன்னாடியுமே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எதிரிகள் படையெடுத்து வரும்போது எதிரிகளை உள்ள கதவை திறந்து விட்டு உள்ள வச்சே சாகடிச்சாங்க, சோ அதே பிளானை இப்ப ரிப்பீட் பண்றாங்களா இருக்கும்னு. லாங்கியா சிரிச்சுட்டு அவங்க என்னத்தை தான் பிளான் பண்ணாலும் நம்மள தோக்கடிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், சரி கதவை
கதவை திறக்கிறாங்கல்ல, அவங்க டிராப் வைக்கிறதா நினைச்சிட்டு நம்ம உள்ள விடட்டும், நம்மளும் போவோம், அவங்களோட டிராப்ல மாற்ற மாதிரியே போயிட்டு அவங்களே கொத்தா பிடிங்கிடலாம் அப்படின்னு உள்ள கிளம்பி போறாங்க. இப்போ அரசன் அரண்மனையை விட்டு வெளியில வந்தாச்சு. ஹீரோ, ஜெயச்சூங், யூ 3 பேருமே அரசரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அரசரும் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, லாங்யாவோட படைகள் உள்ள வந்துட்டு இருக்கான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. சரி அப்படின்னா அவங்க உள்ள வரட்டும், எல்லா கேட்டையுமே ஓபன் பண்ணி வைங்க, அரண்மனைக்குள்ளேயே அவங்க வரட்டும்னு ஜெயச்சூங்கும் அப்பா இது ரிஸ்க் இல்ல அப்படின்னு கேக்குறதுக்கு ரோஜினும் அது ஒண்ணு ரிஸ்க் கிடையாது, கண்டிப்பா ரெபலோட பையன் இந்த மக்கள் சாகணும் அப்படின்னு நினைக்க மாட்டான், அதனால அவன் டைரக்டா இங்கதான் வருவான், யாருக்குமே உயிர் சேதம் இருக்க கூடாது, திரும்ப ஒரு தடவை போர் வரக்கூடாது அப்படின்னா அவங்கள டைரக்டா இங்க வர வைக்கணும், வரட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர வைக்கிறாங்க. இந்த பக்கம் லாங்கியாவும் தளபதியும் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் போது லாங்கியா சொல்றாங்க எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு, என்னோட அப்பா போர்களுக்கெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு ஊருக்குள்ள திரும்ப வரும்போது மக்கள் எல்லாருமே வழியில நின்று என் அப்பாவை வரவேற்பாங்க, எல்லாருமே என் அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, மரியாதை செய்வாங்க, நிறைய பேர் ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க அவங்களோட பையனா வந்துட்டு இருக்கு, எல்லாரும் வீட்டை மூடிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என் அப்பாவோட நேம தேச துரோகி அப்படின்னு சொன்னதுனாலதான், என் அப்பாவோட நேம நான் சரி பண்ணியே ஆகுவேன்னு தளபதியும் நான் அதுக்கு துணை அனுப்பி அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. லாங்கியா நேரா அவங்களோட அப்பாவோட மெமோரியல் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலி இந்த மெமோரியல் வந்துட்டு அரச பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு இருக்கும்ல அந்த இடத்துல வைக்கல, அதுக்கு பதிலா தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்கேயும் பிரேயர் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரெபலுக்கு துணையா இருந்தவங்க. இப்ப லாங்கியாவை பார்த்த உடனே கடைசியா நீ திரும்ப வந்துட்டியான்னு கேக்குறதுக்கு லாங்கியாவும் கடைசியா திரும்ப வந்துட்டு என் அப்பாவோட நேம சரி பண்ணி என் அப்பாவுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லா உரிமையுமே நான் வாங்கி கொடுப்பேன், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்களும் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. இப்ப லாங்கியா வெளியில வராங்களா, அப்போ இம்பீரியல் மாஸ்டர் வராங்க, அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ லாங்கியா சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம், யாருமே இங்க அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இம்பீரியல் மாஸ்டர் என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருக்காரு, அவர் என்ன கண்டிப்பா கொலை பண்ண மாட்டாரு, அதனால அவர்கிட்ட நான் நார்மலா பேச போறேன்னு பேச போறாங்களா. இம்பீரியல் மாஸ்டரும் நீ எப்படி இருக்கன்னு கேக்குறதுக்கு லாங்கியாவும் நான் நல்லாவே இல்ல, நான் தூங்கி பல வருஷமாச்சு, ஒழுங்கா சாப்பிட்டு பல வருஷமாச்சு, ஆனா என்ன எப்ப டான்சி சிட்டிக்கு உள்ளாடி அடி எடுத்து வச்சேனோ அப்பவே என்னோட மனசு நிம்மதியான மாதிரி இருக்கு, வீட்டுக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் யாரெல்லாம் கொலை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அத்தனை பேரையுமே கொலை பண்ணி போடணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் உள்ள வந்திருக்கேன்னு. இம்பீரியல் மாஸ்டரும் நீ இந்த மாதிரி பண்ண கூடாது, உன் அப்பாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா பிடிக்காதுன்னு. லாங்கியாவும் என் அப்பா அப்படி பண்ணாததுனாலதான் அவரை நீங்க போட்டு தள்ளிட்டீங்க, ஆனா அவரோட பையனா நான் அவருக்கு செய்ய வேண்டிய கொஞ்சம் கடமைகள் இருக்குல்ல, என் அப்பா அந்த நேரத்துல யங் கிடையாது, அதனாலதான் அவரு எதிர்த்து சண்டை போடல, ஆனா நான் இப்போ இள ரத்தம், அதனால எனக்கு தேவையானதை நான் செஞ்சே ஆகுவேன், என்ன யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு. அதுக்கு இம்பீரியல் மாஸ்டரும் நீ கோபத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே அது திரும்ப சரி பண்றது ரொம்பவே கஷ்டம்னு. லாங்கியாவும் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன், என் அப்பா என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக அவரோட தலையை வெட்டி கொலை பண்ணாங்க, எதுக்காக அவர் மேல தேச துரோக பழிய போட்டாங்க, அப்படி தேச துரோக பழிய போடுற அளவுக்கு என் அப்பா என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேக்குறதுக்கு இம்பீரியல் மாஸ்டரும் அப்பா எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாங்களா. லாங்கியாவும் அதேதான் நானும் சொல்றேன், என் அப்பா எந்த தப்புமே பண்ணல, எல்லா தப்பையுமே பண்ணது ரோஜின் தான், அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் அரசர் ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோ லாங்கியா கூட நீ சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருக்க, நீ தான் அவனோட ஃப்ரெண்டு, நம்மளோட ஃபேமிலி மேட்டர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போர்க்களத்துல சண்டை போட்டு தீர்த்துக்க கூடாது, எல்லாத்தையுமே பேசிதான் தீர்க்கணும், அதனால உன்னோட ஃப்ரெண்ட் இங்க வந்த உடனே லாங்கியா கூட நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவன் தான் பிளான் பண்ணி இங்க லாங்கியாவே வர வச்சிருக்கான் அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால, நீங்க அவன் கிட்ட போயிட்டு தடுத்து நிறுத்த சொல்லிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே ஹீரோட பிளான் தான், அதனாலதான் ஹீரோ 2 நாள் முன்னாடியே அங்கிள் மார்க்கியூஸ் கூட அத்தனை படையுமே கூட்டிட்டு டான்சி சிட்டியை விட்டு வெளியில போக சொல்லிட்டான், இப்ப வரைக்குமே மார்க்கியூஸோட படைகள் இன்னும் திரும்ப வரல, அப்படி இருக்கும்போது இவன் கிட்ட போயிட்டு இந்த போரை நிறுத்த சொல்லிட்டு இருக்கீங்க, இவனே அவங்க பக்கம் தான் நிக்கிறான் அப்படின்னு பழிய போடுறாங்களா. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு, யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்மளோட படைகள்ல 30,000 வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க, ஆனா அங்கிள் ரெஃபலோட படைகள்ல 2 லட்சம் படை வீரர்கள் இருக்காங்க, அவங்க கூட நம்மளோட படைகள் சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம தான் தோத்து போவோம், நிறைய உயிர்கள் செத்து போகும், இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் எல்லாரோட உயிரையும் பணைய வைக்க சொல்றியா அப்படின்னு பயங்கரமா கத்திடுறாங்களா. யூக்கு பதிலே சொல்ல முடியல, அதனால வாயை மூடிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்ப படை வீரர்கள் ஓடி வந்து அவங்க வந்தாச்சு வந்தாச்சு அப்படின்னு கத்துறாங்களா. லாங்கியாவும் தளபதியும் படைகள் கூட உள்ள வந்தாச்சு. இப்போ அரசர் ஜெயச்சூங் கிட்ட நீ போய் பேச வேண்டியதை பேசுன்னு சொல்றாங்க. சோ ஜெயச்சூங் முன்னாடி வந்துட்டு லாங்கியா நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீ உயிரோடு இருக்கிறதுல சந்தோஷம்னு. அதுக்கு லாங்கியாவும் உங்களாலையும் தான் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்லையே உங்களால இப்ப கண்ணு தெரிஞ்சு என்ன பார்க்க முடிஞ்சிருக்கேன்னு. ஜெயச்சூங்கும் ஆமா எனக்கு இப்ப கண்ணு தெரிஞ்சிருச்சு, ஆனா என்ன கண்ணு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போர் செய்யறதுக்காக வந்து நிக்கிறேன்னு. லாங்கியாவும் அப்படியா நான் போர் செய்யறதுக்காகவா வந்திருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு மட்டும் எதுக்காக
நான் என்னமோ வீட்டுக்கு திரும்பி வந்த மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு, இது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதோ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கழுதையில இதுக்கு முன்னாடி உள்ள அரசர் கூட 5 யுனக் இருந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு யுனக் ஜின்யூ கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஜயச்சோங்க்கு செம்ம காண்டா ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு இருக்காங்கல்ல இந்த எனக்கு ராஜ மந்திரி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால ராஜ மந்திரி, நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என் தாத்தாவோட கல்லறையில இருந்துதான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கணும். அந்த கல்லறையை விட்டு நீங்க சாகுறது வரைக்கும் வெளியில வரவே கூடாது. அப்படி வெளியில வந்தீங்க அப்படின்னா உங்களை சாகடிக்கிறதுக்கான எல்லா உரிமையுமே எங்களுக்கு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சு எதுக்காக நீங்க வெளியில வந்தீங்க? இப்ப திரும்பவும் என்னோட தாத்தாவோட கல்லறைக்கு நீங்க போங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கு ராஜ மந்திரியும், ஒன்னால என்ன மிரட்ட முடியாது, ஏன்னா என்கிட்ட டிராகன் ஸ்க்ரால் இருக்கு. இதுல யாரோட நேம் இருக்கோ அவங்க தான் அரசர். அவங்களால மட்டும்தான் என்ன மிரட்ட முடியும். இவ்வளவு நாள் நான் அமைதியா இருந்துட்டேன், ஆனா இனி அமைதியா இருக்க மாட்டேன். இதுல யாரோட நேம் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அவங்க அப்பாவும் மெதுவா திரும்பி பாக்குறான். ரூஜினுக்கு ஆடி போயிடுச்சு. ஏன்னா ரூஜினுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஸ்க்ரோல்ல இவனோட நேம் கிடையாது, ரெஃபலோட நேம் தான் இருந்துச்சு அப்படின்னு. அதனால தானே ரெஃபல்ல இவன் கொலை பண்றதுக்கே சொன்னான். சோ ஆடி போய் நின்னுட்டு இருக்கான். ஆனா ஜயச்சோங்குக்கு அவங்க அப்பா நேம் தான் ஸ்க்ரால்ல இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை. அதனால என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, என் அப்பா தான் மன்னர், அவரோட நேம் தான் அந்த ஸ்க்ரால்ல இருக்கும்னு. அதுக்கு ராஜமந்திரி கூட வந்த ஜின்யூ இருக்கானே, அவன் ஒரு ஸ்க்ரால தூக்கி காமிச்சு இதுல யாரெல்லாம் ரெஃபல் மேல தேச துரோக பழிய போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க அப்படின்ற எல்லா ரீசனுமே என்கிட்ட இருக்கு. ரெஃபல் தேச துரோகம் பண்ணல அப்படின்றதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறாங்களா. தளபதி அடுத்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. எல்லாருமே அட்டாக்குக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அட்டாக்குக்கு ரெடி ஆகுறாங்களா. இது எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டுட்டு இருந்த லாங்யா சிரிச்சுக்கிட்டே ராஜமந்திரியை பார்த்து, நீங்களே பர்சனலா இதை என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்களா? உண்மையா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன் தான் அரண்மனையில இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்க வந்திருக்கீங்களான்னு. ராஜமந்திரியும், ஆமா, அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பாவோட நேம் தான் இந்த ஸ்க்ரால்ல இருக்கு, அதனால அடுத்த அரசரா நீ தான் வந்தாகணும் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்களா. லாங்யா திரும்பி படை வீரர்களை பார்த்து, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்லாருமே நான் தான் அரசனாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு. எல்லா படை வீரர்களும் ஆமா அரசராகுங்க அரசராகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லாங்யாவும், ஓ எல்லாரும் இதுதான் நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரி அந்த ஸ்க்ராலை என்கிட்ட கொடுங்க, அதுல என்ன நேம் இருக்கு அப்படின்றத நானே பிரிச்சு படிக்கிறேன் அப்படின்னு ஸ்க்ராலை வாங்குறாங்க. அதை பிரிச்சு படிக்கும் போது லாங்யாவோட மனசு கொழுந்து போகுது. ஏன்னா அதுல இருக்கக்கூடியது ரெஃபலோட நேம் தான். ரெஃபல் தான் உண்மையான அரசர் அப்படின்றது லாங்யாவுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சா. என் அப்பா மேல எந்த தப்புமே கிடையாது, என் அப்பா மேல இவங்க பொய்யான பழிய போட்டுட்டாங்க அப்படின்றது இப்ப லாங்யாவுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். அந்த சந்தோஷத்திலேயே ஸ்க்ராலை இவங்களும் ரெஃபல் எப்படி எரிச்சாங்களோ அதே மாதிரியே எரிச்சு போட்டுடுறாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே செம ஷாக்கு. அந்த ஸ்க்ரால் எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாடி லாங்யா ராஜமந்திரிய ஒரு குத்து, ராஜமந்திரி கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஜின்யூ லாங்யாவே என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்களா. லாங்யா சொல்றாங்க, எங்களோட ஃபேமிலில அடுத்த அரசர் யாரா இருக்கணும் அப்படின்றத எங்களோட ஃபேமிலி தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு எங்களோட ஃபேமிலில பிரச்சனையை உருவாக்குறேன் அப்படின்ற பேர்ல யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் இதே தண்டனை தான். வேற யாருக்காச்சும் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்களா. ஜின்யூக்கு நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா செத்தோம், ஏன்னா நம்ம தான் இதை ஆரம்பிச்சு விட்டதுன்னு தெரியும். அதனால ஜின்யூ அங்க இருந்து பறந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறமா லாங்யா பறந்து வந்து ஹீரோ பக்கத்துல நின்னு, ஹீரோ எப்படி நான் கூலா இருந்தேனா, அந்த ஸ்க்ரால்ல எரிக்கும் போது அப்படியே ஹீரோ மாதிரி இருந்தேனா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் பைத்தியம், நான் ஜின்யூ உங்ககிட்ட பேச வர சொல்லும் போது நீ ஏண்டா அவகிட்ட இல்ல நான் போராடியே தீர்வேன் அப்படி இப்படி எல்லாம் ஓவரா சீன் போட்டுட்டு இருந்த, அப்பவே ஏண்டா உன்னோட பிளான நீ சொல்லலன்னு. லாங்யாவும், அப்பவே என்னோட பிளான சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சீரியஸா போயிருந்திருக்காது இல்ல, ஒரே நிமிஷத்துல காமெடி ஆயிருந்திருக்கும். நான் சீரியஸாவே டான்சி சிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சேன், என்னோட அப்பாவோட நேம சரி பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், வேற எதுக்காகவும் கிடையாது, எனக்கு ஒன்னும் பதவி எல்லாம் தேவை கிடையாதுன்னு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஜின் யான் அப்படின்னு இன்னொரு இனக்கு இருக்காங்க. அவங்க அரசரை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அதை ஷென்ஜின் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. சோ ஷென்ஜினுமே ஜின் யானை அட்டாக் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு ஜின் யான் சொல்றாங்க, உனக்கு ஞாபகம் இல்லையா நம்மளோட மாஸ்டர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, உண்மையான அரசர் ரத்தம் தான் இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் ரெஃபல், ரூஜின் கிடையாது. அடுத்த அரசரா வரக்கூடிய எல்லா தகுதியுமே லாங்யாக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா ரெஃபல் இந்த மாதிரி ஒரு பையனை பெத்து போடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் வந்து சண்டை போட்டு அவனுக்கு உரிமையானதை எடுப்பான்னு பார்த்தா ஒண்ணுக்கும் உதவாத உதவாக்கரையா நின்னுட்டு இருக்கானு. லாங்யாவும், என்ன பார்த்தேன் நான் ஒண்ணுக்கும் உதவாத உதவாக்கரனா சொல்லிட்டு இருக்கீங்க, என் அப்பாவோட நேம சரி பண்றது மட்டும்தான் என்னோட லட்சியம், அரசரோட ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படின்றது என்னோட லட்சியம் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என் அப்பாவே அரச பதவியில இருந்திருப்பாரு, அவருக்கே தேவைப்படல, அவரோட பையனான எனக்கு எதுக்கு தேவை,
எனக்கெல்லாம் அந்த ஆசை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஷென்ஜின் சொல்றாங்க, ஜின்யா நீ பண்ண எல்லாத்தையுமே மன்னிச்சிடுவாங்க எல்லாரும், அமைதியா நீ சரண்டர் ஆயிரு, உனக்கு எந்த தண்டனையுமே கிடைக்காம நான் பாத்துக்கிறேன்னு. அதுக்கு ஜின்யானும், நான் உண்மையான அரசருக்கு மட்டும்தான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்துட்டு இருக்கானே ரூஜின், இவன் இறந்து போனதுக்கு அப்புறமா இவன் கூட கல்லறையில போயிட்டு உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்க என்ன சொல்றியா? அவன் உண்மையான அரசரே கிடையாது. அதனால அவன் செத்ததுக்கு அப்புறமா அவனோட கல்லறையில உட்கார்ந்து பிரேயர் பண்றதுக்கு பதிலா நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு அவனோட கழுத்தை அறுத்துட்டு அவனே இறந்து போயிடுறானா. இதை பார்க்கும்போது ஷென்ஜினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய யுனக் இறந்து போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தளபதி தான் எதுவுமே புரியாம நின்னுட்டு இருக்காங்களா. தளபதியோட சோல்ஜர்ஸும் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதி 2 வாளை கையில எடுத்துட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊஜி மேல இருந்து பறந்து வந்து எல்லார் முன்னாடியுமே ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்க காமிச்சு நடுவுல வந்து நின்னு, என்னோட நேம் தான் ஊஜி, தண்டர் கிளான் போல்ட்ட சேர்ந்தவன், லிஹானியோட தம்பி, தான்ச சிட்டியோட 4 பாதுகாவலர்கள் ஒருத்தன், டிராகன் டோக்கனுக்கு சொந்தக்காரன், உங்க யாருக்காச்சும் தான்ச சிட்டியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா என்ன தாண்டி தான் நீங்க போகணும் அப்படின்னு கெத்தா வந்து நிக்கிறான். இப்ப லாங்கியாவுமே, ஆமா ரெஃபலோட படைகள் எல்லாருமே ரெஃபலுக்கு துணையா இருக்கணும், ஆனா தான்ச சிட்டிக்கு எதிரா இருக்க கூடாது, நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன், நீங்க எல்லாரும் அமைதியா பின்வாங்குங்கன்னு. ஹீரோவுமே இப்ப நடுவுல வந்துட்டு, அரசரோட ரெப்ரசன்டேட்டிவா அரசரோட பையன் நான் பேசுறேன், படைகள் எல்லாருமே பேக் வாங்கிட்டு அமைதியா நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்களா. தளபதியும் யாருமே உயிரோடு இல்ல அப்படின்னு கத்துறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உயிரோடு இல்ல, இந்த தான்சி சிட்டியை பாதுகாத்துட்டு இருந்த ஒருத்தர் கூட இப்ப உயிரோடே இல்ல, நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கிறேன். எதுக்காக இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு மேல தேச துரோக பழிய போட்டிருக்காங்க, அதை சரி பண்றதுக்காக. என்னோட ஃப்ரெண்டு தேச துரோகி கிடையாது, எல்லாருமே இந்த தான்சி சிட்டிக்காக தான் போராடி இறந்து போனாங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்டு ரெஃபல் மேல தேச துரோக பழிய நீங்க போட்டிருக்கீங்க, என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு. இதை கேட்கும்போது ரூஜினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அவனுக்கு தெரியும் அவன் பொய்யா பழிய போட்டுதான் ரெஃபல கொலை பண்ணான் அப்படின்னு. அதனால ஹீரோ இங்க வான் கூப்பிடுறாங்களா. ஹீரோ பக்கத்துல போறாங்க. நான் ஒரு ஆர்டரை பாஸ் பண்றேன், அதை எல்லாருக்குமே நீ சொல்லுன்னு. ஹீரோவும் என்னன்னு கேக்குறாங்களா. ரூஜினும் நான் சொல்றேன், அதை திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெஃபல் தேச துரோகம் பண்ணல, அவன் மேல பொய்யான பழிய போட்டு எல்லாருமே தேச துரோகி அப்படின்னு அவனை கொலை பண்ணிட்டாங்க. இன்னையில இருந்து அரசனான நான் சொல்றேன், ரெஃபல் மேல எந்த தப்புமே கிடையாது, ரெஃபல் தேச துரோகம் பண்ணல. அவனுக்கு இவ்வளவு நாளும் என்னென்ன மரியாதைகள் கிடைக்காம இருந்துச்சோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கும். அவனோட கல்லறை இம்பீரியல் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். இப்ப நார்மலான இடத்துல இருந்துட்டு இருக்குல்ல, அங்க இருந்து இம்பீரியலான இடத்துக்கு அவனை நான் மாத்துறதுக்கான கட்டளையை போடுறேன். இன்னையில இருந்து ரெஃபல யாருமே தேச துரோகி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவன் நிரபராதி அப்படின்றத நான் அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரெஃபலோட பையனான லாங்கியாவுக்கு ரெஃபலோட அதே பதவியை நான் கொடுக்கிறேன். அவனும் இந்த ஊர்ல அவனோட எல்லா அதிகாரத்தோடையும் வாழலாம் அப்படின்னு அறிக்கையிடுறேன்னு சொல்றாங்களா. இதை கேட்டோடனே அங்க எழுக எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. லாங்கியாவுக்கு கடைசியா என்னோட அப்பாவோட நேம் சரியாயிடுச்சு அப்படின்னு நிம்மதி ஆகுது. இப்ப லாங்கியா தளபதியை பார்த்து நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு தளபதின்னு சொல்றாங்களா. தளபதியும், ரெஃபல் நீங்க எதுக்காக மன்னனா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க, எதுக்காக நீங்க மன்னனா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு ரொம்ப கத்தி கதறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா ரெஃபலோட நேம் இப்போ கிளியர் ஆயிடுச்சு, இவங்க போராட்டத்துக்கு வந்ததுக்கான சொல்யூஷனும் கிடைச்சிருச்சு. சோ அங்க இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனா ரூஜின் தளபதி கத்தி ரெஃபல் ரெஃபல் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு பயத்துல. சோ அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். இது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு நிக்கிறான். அவனுக்கு இது எல்லாமே ஒரு காமெடியா தான் தெரியுது. எங்க கட் பண்ணா தளபதி ரூபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரூபியும், அப்பா நீங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதியும், நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட கடமை முடிஞ்சிருச்சு, ரெஃபலோட நேம் இப்ப சரியாயிடுச்சு, அவருக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு, சோ நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் ரிசைன் பண்ண போறேன்னு. ரூபியும், அப்பா ரிசைன் பண்ண போறீங்களா, அப்படின்னா நீங்க இங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதியும், எனக்கு தான்சி சிட்டி ரொம்ப போர் அடிச்சிருச்சு, நான் வெளியில எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன், அதனால நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன், உனக்கு எப்படி ஹீரோ பிடிச்சிருக்கா, சின்ன வயசுல உனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நாங்க எல்லாரும் பேசி வச்சிருந்தோம், இப்ப பேசவா அப்படின்னு கேக்குறதுக்கு ரூபியும், அப்பா தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, அவனுக்கு வேற ஒருத்தைய பிடிச்சிருக்கு, எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு. தளபதியும் யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு ரூபி வெக்கப்பட்டுட்டு எதுவும் சொல்லாம இருக்காங்க. சரி சரி உங்களோட லைஃபை நீங்க பாத்துக்கோங்க, என்னோட கடமை முடிஞ்சிட்டதுனால நான் இனி சந்தோஷமா என்னோட லைஃபை நிம்மதியா வேற எங்கேயாச்சும் போயிட்டு கழிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு தளபதி கிளம்பி போயிடுறாங்க. எங்க கட் பண்ணா ஹீரோவும் லாங்கியாவும் சேர்ந்து அரசரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அரசரும், நீங்க 2 பேரும் எதுக்காக அவ்வளவு தள்ளி நிக்கிறீங்க, பக்கத்துல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. 2 பேரும் போறாங்க. ரூஜினும், நீங்க 2 பேருமே இதை பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா, எந்த ஒரு போராட்டமே நடக்காம ரெஃபலோட நேம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணீங்களான்னு. ஹீரோவும், நாங்க பிளான் பண்ணது உண்மை
உண்மைதான். ஆனா இடையில இவன் என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டானு. லாங்யாவும் நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரிய வேண்டாமா? இனோக்கோட கையில டிராகன் ஸ்க்ரோல் இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். சோ அதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்ளோ டிராமாவே பண்ணேன். கடைசியா யுனக் டிராகன் ஸ்க்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. அதை நான் நாசம் பண்ணிட்டேன். சோ இனி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல அப்படின்னு ஜாலியா சொல்றாங்களா. ஹீரோவும் இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரை பார்த்து, நான் தான் மார்க்கியூஸோட படைகளை ஊரை விட்டு வெளியில போக சொன்னேன். அதனால அங்கிள் மார்க்கியூஸ் வந்த உடனே அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துறாதீங்கன்னு. அரசரும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ நல்ல வேலை பண்ணனு. அதுக்கப்புறமா லாங்கியாவை திரும்பி பார்த்து ஐ எம் சோ சாரின்னு சொல்றாங்களா. லாங்கியாவும் எனக்கு அரச பதவி எல்லாம் தேவை கிடையாது, என் அப்பாவே வேண்டாம் அப்படின்னு விட்ட பதவியை நான் போயிட்டு பிடிச்சேன் அப்படின்னா என் அப்பா நான் செத்ததுக்கு அப்புறமா என்னோட ஆவியை பார்க்கும்போது துரத்தி அடிப்பாரு. அதனால எனக்கு இந்த பதவி எல்லாம் வேண்டாம்ப்பா, என் அப்பா தூக்கி எறிஞ்சதை நான் கொண்டாட விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரூஜினும் அப்படின்னா யார் அரசரா இருக்க தகுதியான ஆள்னு நீ நினைக்கிறேன்னு கேட்கும்போது நீங்க தான் லாங்கியா சொல்லிடுறாங்க. அரசருக்கு செம ஷாக்கு. உன் அப்பாவை ரீப்ளேஸ் பண்ண என்ன பார்த்து நீ இந்த வார்த்தை சொல்றியான்னு கேட்கறதுக்கு லாங்கியா சொல்றாங்க, என்னோட அப்பாவுக்கு எப்பவுமே ராஜ்யத்து மேல ஆசை இருந்ததே கிடையாது. அவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்து மேலதான் ஆசை இருந்திருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகம் தான் அவங்களோட கனவு, லட்சியம் எல்லாமே. நீங்களா அரசாட்சி செய்யறதுக்கு தகுதியானவங்க. ரூஜினும் நானும் என்னோட தம்பியும் எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். நான் அரசராவும் அவன் எனக்கு தளபதியாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. எல்லாமே சரியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நாள் வர்றது வரைக்கும் லாங்கியாவும் அதனாலதான் என்னால உங்களை மன்னிக்கவே முடியல. நான் உங்க எல்லாருக்குமே பதவியை விட்டு கொடுத்துட்டேன், உங்க எல்லாரு கூடயுமே நார்மலா இருக்கிறேன், சண்டைக்கு வரல அப்படின்றதுக்காக உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அன்னைக்கு அரசரா நீங்க என்ன பண்ணிருந்திருக்கணும் அப்படின்றது தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நடந்த விஷயத்தை நீங்களும் என்னோட அப்பாவும் பிளான் பண்ணி தான் பண்ணீங்க. என் அப்பா உங்களுக்காக தன்னோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக தான் போய் நின்னாரு. என் அப்பா உயிரை விடுறது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. நானா இருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? அதுக்காக இனி ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, நான் தான் அரசன், நான் தான் இப்போ இந்த பாலி நாட்டோட அரசன், அதனால நான் கட்டளை போடுறேன், நான் தான் கிங்கா இருப்பேன். என் தம்பியோட நேம் டிராகன் ஸ்க்ரோல்ல இருந்தாலும் இல்லாட்டியும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. நான் தான் மன்னன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருந்தீங்க அப்படின்னா என் அப்பா மேல தேச துரோக பழிய போட்டு என் அப்பாவை கொலை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. அன்னைக்கு கோழ மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு டிராகன் ஸ்க்ரோல்ல இருக்கக்கூடிய என் அப்பா நேம் வெளியில வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவரு மேல தேச துரோக பழிய போட்டு அவரை கொலை பண்ணீங்கல்ல, உங்களை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். என் அப்பாவே வந்து என்னோட உயிரை நானே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க அதை பண்ண விட்டு இருந்திருக்க கூடாது. அதுக்காக நான் என்னைக்குமே உங்களை மன்னிக்க மாட்டேன்னு. அரசனுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு. நான் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நானும் அன்னைக்கு பண்ண தப்ப நினைச்சு இவ்வளவு நாள் வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அன்னைக்கு வேற சாய்ஸ் கிடையாது நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வேற ஒரு சாய்ஸ் இருந்திருக்கு அப்படின்றது நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே புரியுது. ஐ எம் சோ சாரின்னு. லாங்கியாவும் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அரசரும் ஹீரோ கிட்ட இப்ப நடந்த விஷயம் என்ன அப்படின்றது உனக்கு தெரியலான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. அரசரும் ரெஃபலும் நானும் சேர்ந்துதான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணோம். அவனோட உயிரை விட போறான் அப்படின்றது எங்க ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரியும். நான் தப்பு பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒன்ன ஊரை விட்டு வெளியில தள்ளினது கூட உண்மையில இருக்கக்கூடிய கோவத்துல கிடையாது. உன்னோட உயிருக்கும் அந்த நேரத்துல ஆபத்து இருந்தது அப்படின்றதுனால மட்டும்தான். அதனால என் மேல நீ கோவப்படாதன்னு. ஹீரோவும் நீங்க என்ன அப்படி அனுப்பல அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணிருக்க மாட்டேன்ல, அதனால பரவாயில்லன்னு சொல்றாங்களா. ரூஜினும் ஆமா உனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, ஆனா எனக்கு தான் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு தம்பியுமே இறந்து போயிட்டான், அவனை நானே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கில்ட்டிலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு தன்னோட அப்பா இந்த மாதிரி ஃபீல் பண்றது. இருந்தாலும் ரூஜின் மேல தப்பு இருக்குதானே, தன்னோட அப்பா மேல தப்பு இருக்குதானே, அதனால சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் யூவும் பெரிய யூனுக்கும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ யூ சொல்றாங்க, நான் நினைச்சேன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாருங்க, எவனாவது ஒருத்தன் பயங்கரமா அடி வாங்குவான், அதுல நம்ம குளிர்காயலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சே. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ஜின்யூ அப்படின்ற யூனக் இருக்கானே, அவன் கிட்ட ரெஃபல கொலை பண்றதுக்கான பெட்டிஷன் கொடுத்த ஆட்களோட நேம் இருக்குல்ல, அந்த பெட்டிஷன்ல உள்ள ஆட்களோட நேம்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாரையுமே ஏன் பக்கம் இழுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சோ அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு இவன் முடிவு பண்றான். இந்த பக்கம் ரூபி ஹீரோ கிட்ட போயிட்டு கடைசியா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் எல்லாமே முடியல, இன்னும் பெட்டிஷனோட நேம் இருக்கு, அதை திருடுறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த பெட்டிஷன் போட்டவங்களோட நேம் அப்படின்றது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அப்படி அந்த நேம்ஸ் வெளியில தெரிஞ்சது அப்படின்னா மறுபடியும் தான்சி சிட்டில பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா இப்ப அங்கிள் ரெஃபல் தேச துரோகம் பண்ணல அப்படின்னு என் அப்பா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால பெட்டிஷன் கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே பொய் சொல்லிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. சோ பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய நேம் எல்லாருக்குமே பிரச்சனை. அதனால அதை நம்ம எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு பெட்டிஷன் நேம் ஹீரோவுமே வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் ஷென்ஜிங் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப பெரிய யூனக் போயிட்டு, ஜின்யூவை நீ பாத்தியா, அவன் கிட்ட பெட்டிஷனோட
பெட்டிஷனோட நேம் லிஸ்ட் இருக்காமே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஷென்ஜினும் நான் அமைதியா உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எங்க போனா என்ன பண்றா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆல்ரெடி நம்மளோட யுனக்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஜின்யூவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சோ நான் அமைதியா பிரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொன்னதுனால பெரிய யுனக் கிளம்பி போயிடுறானா. அப்பதான் ஒளிஞ்சிட்டு இருந்த ஜின்யூ வெளியில வரான். ஷென்ஜின் ப்ளீஸ் என்ன காப்பாத்து, யார்கிட்டயுமே என்ன மாட்டி விட்டுறாத, பெரிய யுனக் கண்டிப்பா என்ன மன்னன் கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க, அதனால எனக்கு ஊரை விட்டு கிளம்புறதுக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. ஷென்ஜினுக்கு செம்ம காண்டாவுது. ஒன்ன யாரடா இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது அப்படின்னு கேட்க ஜின்யூவும் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா யார்கிட்டயாச்சும் நான் மாட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் என்னோட சோலியை முடிச்சிருவாங்க, எனக்கு இருக்கக்கூடியது இந்த பெட்டிஷன் நேம் மட்டும்தான், இதை வச்சுதான் நான் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகணும், அதனால ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. ஷென்ஜினும் எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஆசை இல்ல, ஆனா நம்மளோட யுனக் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க, நீயும் சாக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்களா. ஜின்யூவுக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு. இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் ரூபி எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜிஷு வரா. ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறதுக்கு ஜிஷு சொல்றா ஷென்ஜின் என்ன பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஜின்யூவை கூட்டிட்டு என்ன பாக்குறதுக்காக தான் வர போறாங்கன்னு நினைக்கிறேன், அதை பத்தி உன்கிட்ட சொல்லலாம்னு தான் வந்தேன், நீ என்ன நினைக்கிற, நான் மீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஹீரோவும் நீ மீட் பண்ண, அங்க என்ன நடக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே எனக்கு சொல்லு அப்படின்னு அனுப்புறாங்க. சோ ஜின்யூ ஹீரோவோட கைப்பிடிக்குள்ள போக போறான். இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டதுனால ஷென்ஜின் ஜின்யூவை கூட்டிட்டு பாலி ஹாலுக்கு போயிருக்காங்க. அங்கதான் நம்மளோட ஜிஷுவை மீட் பண்றாங்க. ஜிஷு கிட்ட ஜின்யூ சொல்றாங்க இங்க நான் பேசுற விஷயம் எதுவுமே வெளியில போகாதுலான்னு. அதுக்கு ஜிசு உனக்கு அப்படி நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கவே கூடாது, இந்த கதவை தாண்டி எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில போகாது, ஆனா பாலி ஹால்ல இருக்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும், அதுல மட்டும் கிளியரா இருங்க, உங்களுக்கு ஒருவேளை எங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா கதவு அந்ததான் இருக்கு, திறந்து வெளியில போயிட்டே இருங்கன்னு. ஜின்யூவுக்கு ஐயோ நான் எதுவும் பேசலப்பா அப்படின்னு இருக்கு. ஷென்ஜினு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவன் உயிரோட இந்த சிட்டியை விட்டு வெளியில போகணும், அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறதுக்கு ஜிசு சொல்றாங்க எங்களால உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தர முடியுமே தவிர பாதுகாப்பெல்லாம் தர முடியாது, நாங்க ஒண்ணும் காவலாளிகள் கிடையாதுன்னு. ஷென்ஜினு நாங்க உங்ககிட்ட எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்க வரல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது உங்களால பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் கேட்க வந்தேன்னு. ஜிசுவும் என்ன ஐடியா அப்படின்னு கேட்க ஷென்ஜின் சொல்றாங்க இளவரசர்கள் எல்லாருக்குமே இந்த பெட்டிஷன் ட்ரீம் ரொம்பவே முக்கியம், இளவரசர்கள் நினைச்சா மட்டும்தான் எங்களை இந்த சிட்டியை விட்டு வெளியில கூட்டிட்டு போக முடியும், அதனால எங்களுக்கு இளவரசர்கள் கூட ஒரு மீட்டிங்க போடுங்க, அவங்க கிட்ட நாங்க பேரம் பேசி என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்க முடிவு பண்ணிருக்கோம், நீங்க எங்களுக்கு நடுநிலையா கூட வந்து நின்னா மட்டும் போதும், எங்களுக்கு எந்த ஆபத்துமே வரவிடாம பார்த்தா மட்டும் போதும்னு. ஜிசுவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படின்னா நான் ஹீரோ ஜயச்சும் யூ 3 இளவரசர்களுக்கும் வரதுக்கான இன்விடேஷன் கொடுக்கவா அப்படின்னு கேட்க ஜின்யூவும் இல்ல இல்ல ஹீரோவை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க, அவனுக்கு மட்டும் நான் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சது அப்படின்னா என்ன போட்டு தள்ளிடுவான், அதனால தயவு செஞ்சு அவனை மட்டும் கூப்பிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஷென்ஜினும் ஆமா அவன் கேட்ட மாதிரியே யூவையும் ஜயச்சோங்கையும் மட்டும் கூப்பிடுங்க, வேற என்ன பேசணும் அப்படின்றத நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம்னு. ஜிசுவும் ஓகே நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஜயச்சுங் யூ 2 பேருக்குமே மீட்டிங்கான இன்விடேஷன் போகுது. இது ரொம்ப சீக்ரெட்டான மீட்டிங் அப்படின்றதுனால யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம இவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் தான் கூட்டிட்டு போகணும். சோ யூ ஜயச்சுங் 2 பேருமே போயாச்சு. ஃபர்ஸ்ட் யூ போயிட்டு பேசுறாங்க. யூ கிட்ட நாங்க உனக்கு பெட்டிஷனோட நேம் லிஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீ எங்களை எப்படி வெளியில கூட்டிட்டு போவ, அதுக்கான ஐடியாவை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது யூ சொல்றாங்க ஜின்யூ இப்ப யார் கையில கிடைச்சாலுமே செத்துருவான், அதனால நீங்க பெட்டிஷனோட நேமை என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாம அவனை வெளியில கூட்டிட்டு போறேன், என்ன மெத்தட் எப்படி கூட்டிட்டு போ அப்படின்றதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது, நான் கூட்டிட்டு போவேன் அவ்வளவுதான் சொல்றாங்களா. ஷென்ஜினும் அப்படியா நீ வெளியில இரு அவன் வரட்டும் அப்படின்னு ஜயச்சுவை கூப்பிட்டு பேசுறாங்க. ஜயச்சு சொல்றாங்க ஜின்யூ தப்பு பண்ணிருக்கான், இந்த அரசவையிலேயே குழப்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணிருக்கான், அதனால அவன் ஜெயிலுக்கு போகணும், அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாதுகாக்கிறேன், ஆனா அவன் ஜெயிலுக்கு போயே ஆகணும், கொஞ்ச நாள் கழிச்சு அவனை நாங்க விடுதலை செஞ்சிடுறோம், ஆனா அவன் ஜெயில இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்களா. ஜின்யூ இல்ல நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க, அதனால ஷென்ஜின் நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க நாங்க ரிசல்ட்ட வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்யூ கிட்ட பேசுறாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற, எனக்கு யூ மேல நம்பிக்கை கிடையாது, அவன் எந்த மெத்தட்ல உன்னை காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லவே இல்ல, அதனால அவனை நம்புறதுக்கு பதிலா ஜயச்சோங்க நம்ம நம்பலாம், அட்லீஸ்ட் நீ உயிரோட ஜெயிலையாவது இருப்பலான்னு. அதுக்கு ஜின்யூவும் இல்ல இல்ல என்னாலலாம் ஜெயிலுக்கு போக முடியாது, ப்ளீஸ் வேற ஏதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஷென்ஜினும் இல்ல வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில நம்ம ஹீரோ வராங்க. அவங்கள பார்த்த உடனே யூவும் ஜயச்சோவும் இது 3 பேர் நடத்தக்கூடிய கூட்டமாச்சு, இதுல எப்படி நீ வந்தன்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க பாலி ஹாலே என்னோடதான், நான் ஜியோட ஸ்டூடெண்ட், அதனால நான்லாம் வரலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. ஷென்ஜின் பார்த்துட்டு ஜிசு கிட்ட நாங்க என்ன சொன்னோம், ஹீரோவை இந்த மீட்டிங்க்கு கூப்பிட வேண்டாம்
வேண்டாம் தானே சொன்னோம், அப்புறம் எதுக்காக நீ கூப்பிட்டேன்னு கேட்க ஜிசுவும் நாங்க ஒண்ணு ஹீரோவை இளவரசரா கூப்பிடல, அவனும் பாலி ஹால்ல ஒருத்தவங்க தான். நான் உங்ககிட்ட சொல்லும் போதே சொன்னேன்ல பாலி ஹால்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அப்படின்னு. அப்படின்னா என் அப்பாவோட ஸ்டூடெண்ட்க்கு தெரிய வராதா, அதனால அவனுக்கும் தெரிய வந்துடும் சொல்றாங்க. டென்ஷனும் இப்ப எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் டீல் பேசுறதுக்காக தான் சொல்றாங்க. ஜின்யூவும் என்ன டீல்னு கேக்குறாங்களா. ஹீரோ ஜின்யூவும் முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்கு, அப்பா இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆர்டர் என் கையில இருக்கு அப்படின்னு ஆர்டரை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே ஜின்யூவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஷென்ஜினும் எங்களுக்கு இந்த ஆர்டர் மட்டும் பத்தாது, இவனை ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போகணும், அதுக்கான பிளான் உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு ஹீரோவும் நானே பர்சனலா இவனை வெளியில கூட்டிட்டு போறேன், எல்லாரும் இவனோட உயிருக்கு ஆபத்து வராது அப்படின்னு ப்ராமிஸ் தான் பண்ணிருப்பாங்களே தவிர நான் ஆர்டரோட வந்திருக்கேன், அதனால நீங்க என்ன நம்பலாம்னு சொல்றாங்க. ஷென்ஜினுக்கு வேற வழி கிடையாது, அதனால ஹீரோவை நம்பி ஹீரோவுக்கே ஆஃபரை கொடுத்துட்டாங்க. இத வெளியில போய் சொன்ன உடனே யூக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாங்க, இந்த கிளம்பி போயிடுறான். ஜயச்சோங்கும் நீ எப்படிடா அவங்களை கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோ நடந்து சொல்றாங்களா. ஜயச்சோங்கும் சரி என்னமோ பண்ணு, ஆனா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. எங்க கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. ஜின்யூ கிட்ட ஹீரோவும் ஏண்டா காலங்காத்தாலே நம்ம வெளியில போலாமே, எதுக்கு நீ நைட்டை சூஸ் பண்ணனு. ஜின்யூவும் நைட் தான் ரொம்ப சேஃபா இருக்கும் டிராவலுக்கு, அதனாலதான் வா போகலாமா அப்படின்னு கேட்டு கிளம்பி போறாங்க. ஜின்யூவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பயப்படாதன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல இவங்களோட வண்டி முன்னாடி ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. எல்லா காவலாளிகளையுமே அடிச்சு போட்டுடுறாங்க. ஷென்ஜினும் இங்க என்ன நடக்குது, யார் வந்திருக்காங்க அப்படின்னு வெளியில பாக்குறதுக்குள்ளாடி ஹீரோயின் வந்து அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினுக்கு அந்த ஆளை தெரியுது, எனக்கு உன்னை யாருன்னு தெரியும்னு. அதுக்கு அந்த ஆளும் என்ன எப்படி நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க இம்பீரியல் பிரிடிக்டரோட அசிஸ்டன்ட் தானே நீங்க, எனக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும், உங்களோட டெக்னிக்ஸ் எல்லாமே தெரியும்னு. உள்ள இருக்கக்கூடிய ஷென்ஜினும் டேய் அந்த லிஸ்ட்ல இம்பீரியல் பிரிடிக்டரோட நேமும் இருக்கான்னு கேக்குறதுக்கு ஜின்யூவும் ஆமான்னு சொல்றாங்களா. ஷென்ஜினும் போச்சு போ, பெரிய பெரிய ஆட்களோட நேம் கூட அந்த லிஸ்ட்ல இருக்காடா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயினால தனியா அவனை சமாளிக்க முடியாது, அதனால நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறேன், நீ ஹீரோ நீ எப்படியாவது இவனை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு ஹீரோ கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாங்க நீ கொடுத்து வச்ச வேண்டாம், இந்த குதிரை வண்டியை நானே பர்சனலா ஓட்டி உன்னை வெளியில கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு ஹீரோவே வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோவையும் தடுத்து நிறுத்துறதுக்காக பெரிய யுனக் வந்து நிக்கிறாங்களா. ஹீரோ கீழே இறங்கி எதுக்காக நீங்க வந்து தடுத்து நிறுத்துறீங்க, உங்களோட யுனக்க தானே நாங்க காப்பாத்துறோம்னு. அதுக்கு பெரிய யுனக்கும் இல்ல அவன் செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்களா. சோ ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே நாசம் பண்ணது நீதானே, அன்னைக்கு என்ன காட்டுக்குள்ள அட்டாக் பண்ணது நீதானே அப்படின்னு. அதுக்கு பெரிய யுனக்கும் அது இப்போ உனக்கு தெரிய வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜின்யூ கீழே இறங்கி வரான். நீ தானே ஜின்ன கொலை பண்ணது அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொன்ன உடனே ஜின்யூக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அட்டாக் பண்றதுக்காக போறாங்களா. அப்ப ஷென்ஜின் வந்துடுறாங்க. நீ தான் எல்லா யுனக்குமே கொலை பண்ணதா, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பெரிய யுனக்கு எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப அரசரோட காவலாளிகள் வந்து சுத்தி வளைச்சு உங்களை எல்லாரையும் அரண்மனையை கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜின்யூவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அரசரும் என்னால உன்னை மன்னிக்க முடியாது, நீ என்னோட குடும்பத்திலேயே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா ஆல்ரெடி நான் ஹீரோ கிட்ட உன்னை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டேன், அதனால நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன், ஆனா கண்டிப்பா நீ சிறைச்சாலையில இருந்தே ஆகணும் அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த நேம் லிஸ்ட கொடுன்னு சொல்றாங்க. ஜின்யூ நேம் லிஸ்ட கொடுக்குறாங்களா. அரசரும் இந்த நேம் லிஸ்ட்ல இருக்கிறவங்களோட நேம் எல்லாமே பெரிய பெரிய ஆட்களோட நேமா தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும், இப்ப நான் இதை படிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா தான்சி சிட்டி அமைதி இல்லாம போயிடும், அதனால தான்சி சிட்டியோட அமைதிக்காக நான் இந்த நேம் லிஸ்ட பிரிக்காம எரிக்க போறேன் அப்படின்னு எரிச்சிடுறாங்க அதுல இருக்கக்கூடிய நெருப்புல போட்டு. சோ இந்த நேம் லிஸ்ட்ல யாரோட நேம் இருந்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப ஜின்யூவை ஜெயில தூக்கி போடுங்க அப்படின்னு ஜின்யூவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்களா. அப்போ ஹீரோ சொல்றாங்க என்னோட பிரச்சனை இன்னும் முடியல, இனி ஒரு விஷயமும் இருக்கு. ஜின்யூவை நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவுல பெரிய யுனக் ஜின்யூவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்க, அதையே அப்படி நீங்க விசாரிங்கன்னு அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பெரிய யுனக் எங்கடா இருக்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. பெரிய யுனக் உள்ள போறாங்க. அரசர் கேக்குறாங்க அவன் சொல்றதெல்லாம் உண்மையா, ஜின்யூவை கொலை பண்றதுக்காக நீ போனியா, ஹீரோவே நீ அட்டாக் பண்ணியான்னு. அதுக்கு பெரிய யுனக்கும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொன்னேன், நம்ம ரெண்டு பேருமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருக்கோம், சோ இந்த ஒரு சின்ன தப்ப மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்றாங்களா. அரசருக்கு என்னடா இது சின்ன தப்பா, ஹீரோவே நீ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க, இதுக்கு மேல என்னால ஒண்ணு சும்மா விட முடியாது, உன்னை நான் ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறேன், நான் சொல்ற வரைக்கும் நீ வீட்டை விட்டே வெளியில வரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஹவுஸ் அரெஸ்ட்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. யூக்கு இதை பார்க்கும்போது செம்ம காண்டாவது, ஏன்னா அவனோட ரைட் ஹேண்ட் இனி வேலை செய்ய முடியாதுல்ல, பெரிய யுனக்கு வச்சு நீ ஒரு வேலையும் பண்ண முடியாதுல, அதனால செம்ம காண்ட்ல இருக்காங்க ஹீரோ மேல. இங்க கட் பண்ண அரசர் டிவைன் ஹீலர் கூட இருந்துட்டு இருக்கும்போது டிவைன் ஹீலர் கேக்குறாங்க நீங்க எதுக்காக ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு. அதுக்கு அரசர் சொல்றாங்க சின்ன வயசுல இருந்தே
பெரிய யூனக் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டாங்க. இப்ப அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் சீக்கிரமாவே செத்து போயிடுவேன். நான் செத்ததுக்கு அப்புறமா பெரிய யூனக் எனக்கு பிரேயர் பண்றதுக்காக என் கல்லறையிலே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவரால் இந்த நாட்டுக்கு பிரச்சனையே வராது. அதனால என்னோட மனசுல பெரிய யூனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்குன்றாங்களா. இதை கேட்ட உடனே டிவைன் ஹீலரும் உன் பையனையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான், ஆனா இப்படி சொல்றியே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ரூபி ஹீரோ கிட்ட எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் இன்னும் எல்லாம் முடியல. அங்கிள் ரெஃபலோட பிரச்சனையும் நாட்டு பிரச்சனையும் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஆன்ஷியோட பிரச்சனையும் யூவோட பிரச்சனையும் இன்னும் முடியவே இல்ல. அதனால நம்ம ஆன்ஷியை காப்பாத்தணும்னு சோ ஆன்ஷியை காப்பாத்துறதுக்காக ஹீரோ களம் இறங்கியாச்சு. இந்த பக்கம் நைட் க்ரூ யூ ரெண்டு பேருமே சேர்ந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்களா. அங்க யூஜியையும் ஆன்ஷியையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யூ கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்மளோட கண்ட்ரோல்ல தானே இருப்பாங்கன்னு. அதுக்கு நைட் க்ரூவும் ஆமா, ஒரு ஆள் அவங்க அம்மாவோட ரத்தத்துல இருந்து வந்த, அதனால கண்டிப்பா இவனை உன்னால சாகுற வரைக்கும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். இனி ஒண்ணு, அவ உண்மையா லவ் பண்ற பையன் கிட்ட இருந்து எடுத்த ரத்தத்துல இருந்து உருவாக்குன பாய்சன் உன்னால லைஃப் லாங் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட பெர்ஃபெக்ட்டா இப்போதைக்கு உன்னால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்களா. யூ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே உனக்கு கொலை பண்ண வந்தா அப்படின்னா உனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு நான் கேட்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வச்சு அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு ஆன்ஷியை வச்சு ஹீரோவை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். இங்க கட் பண்ணா டிவைன் ஹீலர் மூச்சு கிட்ட பிளட் வச்சு தயாரிச்சிருப்பாங்கல்ல மெடிசன், அதை கொடுத்துடுறாங்க. இந்த மெடிசனை செய்யறதுக்காக எனக்கு 2 வாரம் டைம் எடுத்திருக்கு. அதனால பத்திரமா இதை வைக்க சொல்லு. இதுல இருக்கக்கூடிய முழு மருந்தையுமே ஆன்ஷிக்கு கொடுத்தாகணும். அப்படின்னா மட்டும்தான் அவனால அந்த பாய்சன்ல இருந்து வெளியில வர முடியும்னு மூச்சும் மெடிசனை இப்போ ஹீரோ கிட்ட கொடுத்து இந்த விஷயத்த சொல்றாங்களா. ஹீரோவும் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, இருந்தாலும் எனக்கு இனி ஒரு வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு ஊஜியை ஏதோ ஒரு இடத்த கூட்டிட்டு போறாங்க. ஊஜி பார்த்துட்டு என்னடா எல்லா தடவையுமே நீ ஹீரோயினை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைப்ப, ஆனா இந்த தடவை ஹீரோயின் ரூபி 2 பேருமே வரக்கூடாது, நீ மட்டும் தான் வரணும் அப்படின்னு என்ன தனியா கூட்டிட்டு வந்தியே, அப்படி என்ன சீக்ரெட் சொல்ல போறேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இப்பத்துல இருந்து நம்ம பண்ண போறோம்ல இது ரொம்பவே ஆபத்தான விஷயம். இதனால அவங்க 2 பேருக்குமே நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அவங்களோட லைஃபை நான் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கல, அதனால தானே. ஓஜியும் அப்படின்னா நான் செத்தா பரவாயில்லையாடா மனசாட்சி இல்லாதவனே அப்படின்னு கேட்க ஹீரோவும் நீ தானே சொன்ன எனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு. அதுக்கு ஓஜியும் ஆமா ஆமா சொன்னேன், அதனாலதான் நீ என்ன நம்பி கூட்டிட்டு வந்திருக்கியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னோட உயிரே போனா கூட என்னால உன்னை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க டார்க் ரிவர் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ஓஜிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஹீரோ நீ ஓடிப்போ, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் அடங்க அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது, நான் தான் அவனை வர சொன்னேன்னு. டார்க் ரிவரும் ஆமா ஹீரோ பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்களா. ஊஜிக்கு காண்டாயிடுச்சு. ஹீரோ நீ மறந்துட்டியா, இவனாலதான் என்னோட அத்தான் இறந்து போனாங்க, ஜூனியரை இவன் தான் கொலை பண்ணான், இவனால எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, லிகானியை இவன் தான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், இவன் லிகானியை கொலை பண்ண கூட ட்ரை பண்ண அப்படின்னு. அதுக்கு டார்க் ரிவரும் நான் ஒன்னும் லிகானியை கொலை பண்றதுக்காக ட்ரை எல்லாம் பண்ணல, அவளை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் ட்ரை பண்ணேன், அவன் கூட சண்டை மட்டும் தான் போட்டேன், எனக்கு அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு என்னைக்குமே மனசுல எண்ணம் இருந்ததே கிடையாதுன்னு. ஊஜியும் இருந்தாலும் நீ அக்கா கூட சண்டை போட்டிருக்கல, உன்னாலதான் என் அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஊஜி நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, அது எல்லாத்தையும் பண்ணது டார்க் ரிவர் கிடையாது, டார்க் ரிவரோட ஹெட்டான சூஷி தான், அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் ஒதுங்கி நின்று நான் இதை பேசிக்கிறேன்னு. ஊஜிக்கு கோவம் வந்துருச்சு, என்னவும் பேசு, என்ன இதுக்குள்ள சேர்க்காது அப்படின்னு தள்ளி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ டார்க் ரிவர் கிட்ட உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறதுக்கு டார்க் ரிவரும் சூஷி என்ன மெடிசன் கொடுத்தான் அப்படின்றது தெரியல, அவங்களோட உடல்நிலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எங்களால அவங்களோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது, அவங்களால கொஞ்ச நாளைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஹீரோ பரவாயில்ல, இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு சும்மா இருக்க போறியா, சூஷியை இப்படியே நீ விட போறியா, உங்களுக்கு டார்க் ரிவர்ல இருந்து வெளியில வரணும், எல்லாரும் வாழ்ற மாதிரி லைஃபை நார்மலா வாழணும் அப்படின்ற ஆசையே இல்லையான்னு கேக்குறதுக்கு டார்க் ரிவரும் ஒன்னால எங்களுக்கு அந்த லைஃபை தர முடியுமான்னு கேட்க ஹீரோவும் என்னால முடியும், நீங்க சூஷியை எங்க கூட சேர்ந்து தடுத்து நிறுத்துனீங்க அப்படின்னா டார்க் ரிவரோட கிளானை கலைச்சிட்டு நார்மலா வாழ்றதுக்கான ஆர்டரை என்னால உங்களுக்கு தர முடியும், யாருமே உங்களை டார்க் ரிவர் பழைய டார்க் ரிவர் அப்படின்றதுனால ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, நீங்க நார்மலான லைஃபை வாழலாம், அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. டார்க் ரிவரும் சரி ஓகே அப்படின்னா நான் உங்க கூட டீல் பேசுறேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா டார்க் ரிவருக்குமே அவங்களோட லைஃபை நார்மலா வாழணும், அது மட்டும் இல்லாம சூஷி இப்ப பண்ணிட்டு இருக்க எந்த விஷயமே டார்க் ரிவருக்கு பிடிக்கல, அதனால ஹீரோ கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்ப ஊஜி கேக்குறாங்க அவன் உன்னோட வழிக்கு ஒத்து வரானானே, ஹீரோ ஆமாடா நீ அமைதியா இரு அது போதும் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா யூக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க நஞ்ச சிட்டியோட இளவரசர்கள் தான்சி சிட்டியை படையெடுத்து வர்றதுக்கான ஆர்டரை நீங்க கொடுத்திருந்தீங்கல்ல, எல்லாருமே இப்ப படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க,
ஆரம்பிச்சிட்டாங்கன்னு யோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பாடா இப்பதான் கடைசியா ஒரு நிம்மதியான நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கு, சீக்கிரமாவே தான்சி சிட்டியை நான் ஏன் கைக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படின்னு அவன் வேற ஏதோ ஒரு பிளான் அடுத்தது போட ஆரம்பிச்சிட்டான். அவன் கிட்டதான் பிளான் வரிசையா இருக்கும் போல, ஒண்ணு விட்டான்னு வரிசையா பிளான் போட்டுக்கிட்டே இருக்கான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேக்குறாங்க, நீ கூட ஃபெஸ்டிவலுக்கு வரியா, ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் இருக்குன்னு. ஹீரோ முடியாது எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா, எனக்கு அரண்மனைக்கு போகணும், என்னால வர முடியாதுன்றாங்க. இதனால ஹீரோயினுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. அதனால அன்னைக்கு நைட்டு நடக்க இருந்த லேட்டன் ஃபெஸ்டிவலுக்கு தனியாவே போறாங்க. ஒரு கடையில போயிட்டு எனக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா பொம்மையுமே வேணும்னு சொல்றாங்க. அது எல்லாமே லக்கி பொம்மையா இருக்கும். கடைக்காரங்களும் எல்லாமே உனக்கு வேணுமா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமேனு. ஹீரோயினும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்களோட பவுச் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பின்னாடி இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பின்னாடி வந்தாச்சு. இப்ப ஹீரோயினும் ஐயோ என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு, சார் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாங்களா, கடைக்காரங்களும் காசு இல்லாம தான் எல்லாத்தையும் கேட்டியாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ சிரிச்சுட்டே பக்கத்துல வந்துட்டு அவ என்னெல்லாம் கேக்குறாளோ எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு காசை கொடுக்குறாங்களா. ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. நீ நிஜமாவே சொல்றியா, எனக்கு நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பியான்னு. ஹீரோ என்ன வேணுமோ வாங்கிக்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே வாங்குறேன், இந்த கடை ஃபுல்லாத்தையும் நான் வாங்குறேன்னு. ஹீரோவும் கடைக்காரங்க கிட்ட அவ சொன்னதை கேட்டீங்கல்ல, இந்த கடையே அவளுக்கு கொடுத்துருங்கன்னு. ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. ஹீரோவை திரும்பி பார்த்து, நீ நிஜமாவே ஜெயசி தானா, ஓஜி ₹1 கேட்டானா கூட நீ எந்த மாதிரி சீன் போடுவ, உனக்கு காசு செலவு பண்றதே பிடிக்காது, ஆனா எனக்காக இந்த கடையே வாங்கி தர போறியான்னு. ஹீரோவும் ஆமா இப்போ உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு இந்த ஒரே ஒரு லக்கி சாம் பொம்மை மட்டும் போதும், ஆக்சுவலி நான் இதை உனக்கு தான் வாங்கணும்னு நினைச்சேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோவும் இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு. ஹீரோயினும் இனி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எனக்கு தெரியும், இந்த பொம்மையை நீ கையில வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே உனக்கு எதுவுமே ஆகாது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு எந்த அடியுமே படாதுன்னு. ஹீரோவும் சரி அப்படின்னா நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களோட கைக்குள்ள வைக்கிறாங்களா. இது ரொம்ப காமெடியா இருக்கு. ரெண்டு பேரும் லவ்வ சொல்லிக்கவே இல்ல, ஆனா எந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களா. அதுக்கப்புறமா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குறாங்க, நான் நினைச்சு இன்னைக்கு நீ பேலஸ்க்கு போக வரவே மாட்டேன்னு. ஹீரோவும் பேலஸ்லாம் ரொம்ப போர் அடிக்கும், அதனாலதான் இங்க வந்தேன்னு. ஹீரோயினும் ஓ அப்படியா, சரி இந்த தான்சி சிட்டி ரொம்ப அழகா இருக்கு, நீ கிட்ட இந்த தான்சி சிட்டி ரொம்ப பெருசுன்னு சொன்ன, ஆனா இன்னைக்குதான் முதல்ல நீ கூட வெளியிலே வந்திருக்க, நீ எனக்கு எப்போ இந்த ஊரை சுத்தி காட்டுவேன்னு. ஹீரோவும் ஐ எம் சோ சாரி, இவ்வளவு நாள் நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேலான்னு. ஹீரோயினும் அதெல்லாம் பரவாயில்ல, இன்னையில இருந்து நீ என்ன அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போ, நிறைய இடத்தை எனக்கு சுத்தி காட்டு, ஓகேவான்னு. ஹீரோவும் ஓகே சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. அதே ஃபெஸ்டிவல்ல இந்த பக்கம் ஊஜியும் ரூபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரூபி கேக்குறாங்க, இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ மறுபடியும் ஜெய சிட்டிக்கே போயிடுவியா இல்லனா லேக் லானுக்கு போவியான்னு. அதுக்கு ஊஜியும் ரெண்டு இடத்துக்கும் நான் போக மாட்டேன், ஆக்சுவலி நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ள வரும்போது இந்த உலகத்தையே சுத்தி வரணும், நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதனால மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தையே நான் சுத்தி வருவேன், எல்லா இடமும் போவேன் அப்படின்னு. ரூபியும் அப்படின்னா நீ போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போவியான்னு. ஊஜிக்கு செம்ம ஷாக்கு, என்ன நீ கேக்குற, என் கூட நீ வரப்போறியான்னு. அதுக்கு ரூபியும் ஆமா எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் ஃபுல்லாவே இந்த பேலஸ்லயே இருந்துட்டு இருந்தேன், ஒன்ன பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜெய சிட்டிக்கும் தான்சி சிட்டிக்கும் மட்டும்தான் போயிருக்கேன், வேற எங்கேயுமே நான் போனது கிடையாது, ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா நீ சொல்ற கதைகளை கேட்டதுக்கு அப்புறமா உன் கூட நான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன நீ கூட்டிட்டு போவியா, என்ன உன் கூடவே கூட்டிட்டு போவியான்னு கேட்ட உடனே ஊஜிக்கு மனசெல்லாம் குளுக்குளோன்னு இருக்கும், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ரூபியும் ஓகே அப்படின்னு வெக்கப்பட்டு ஓடி போயிடுறாங்க. ஊஜிக்கு என்னடா நடக்குதுங்க, அவ இன்டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பாவம் அந்த பையன் கிட்ட வெளிப்படையா லவ் யூன்னு சொல்லுங்க, இல்லனா அந்த பையனுக்கு புரியாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாலத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் நீ என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பல்ல, இங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன் கூட ஜெய சிட்டிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளாடி கரெக்டா வான வேடிக்கை வந்துருமா. ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஹீரோ நான் கூட வருவேன்னு சொல்லதான் வந்திருப்பாங்க, ஆனா அதுக்குள்ளாடி டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால ஹீரோவால சொல்லவே முடியல. இப்ப ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்குது. ஹீரோவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த மாதிரி டெய்லி நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, தான்சி சிட்டியே டெய்லி நைட்டு ஜொலிச்சிட்டு இருக்கோம்லான்னு. அப்ப ரூபியும் ஆமாடி ஆமா, காசு செலவு பண்ணி யார் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் டெய்லி வைக்கிறது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறமா ரூபியும் சரி அந்த பக்கமா போட் விடுவாங்கல்ல தண்ணிக்குள்ள, அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது, அது ரொம்பவே நல்லா இருக்கும், நீ கூட வருவியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஊஜியும் நானும் வருவேன் அப்படின்னு அடம்பிடிக்க
நினைக்கிறாங்க. ஆனா ரூபியும் இல்ல இல்ல இது பொண்ணுங்க மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோயினை கையை பிடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல அங்க டார்க் ரிவருமே வந்திருப்பாங்களா. சோ ஹீரோ டார்க் ரிவரை பார்த்துட்டு ஊஜி கிட்ட சொல்றாங்க அவங்க போகட்டும் நமக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு டார்க் ரிவரை மீட் பண்றதுக்காக தனியா கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ரூபியும் சேர்ந்து போட் விட்டுட்டு இருக்காங்களா. அதுல தன்னோட லவ்வரோட நேம் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோவோட ஃபுல் நேம் எழுதி விட்டுருப்பாங்க. அதுக்கு ரூபியும் ஃபுல் நேம் எல்லாம் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்ல நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துருச்சு. அதே நேரத்துல இதே ஃபெஸ்டிவல்ல ரூய் சாங்லியானோட லவர் இருக்காங்கல்ல அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சாங்லியான் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒன்று கூட்டிட்டு போவேன் அங்க கப்பலால நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்திருப்பாங்களா. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சாங்லியான் நான் உனக்காக கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அப்படின்னு எடுத்து பாக்குறாங்களா. யூ அவனோட வீட்ல இருந்து வெஸ்ட் பக்கமா கிளம்பி போயிட்டானு. சோ ரூய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இப்ப தெரியும். இந்த பக்கம் யூ குதிரை வண்டியில போயிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க நம்ம கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோமா. இந்த சோஷிக்கு வேற வேலையே கிடையாது. என்னோட வீட்ல வந்து எதுவா இருந்தாலும் பேச வேண்டியதானே வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டதுனால அவனை பாக்குறதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன்னு. அந்த நேரத்துல கரெக்டா இவங்க முன்னாடி நிறைய வீரர்கள் வந்து நிக்கிறாங்களா. அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே அசிஸ்டன்ட் சொல்றாங்க நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறோம் இது நமக்கு வச்ச ட்ராப் மாதிரி தெரியுதுன்னு. யூவும் ஆமா நமக்கு யாரோ ட்ராப் வச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்றது புரியலே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த பக்கம் சூஷி எதுக்காக யூ என்ன இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல மீட்டிங் வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கான். அவன் கூப்பிட்டுருந்தான் அப்படின்னா அவன் வீட்டுக்கே நான் போயிருப்பேன்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோ கெத்தா ஜி ஸ்வாட வச்சுட்டு போய் நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சூஷியோ நான் நினைச்சேன் இது எனக்கு விரிச்ச ட்ராப்பா இருக்குமோ அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். சரி நீயாவே வந்து மாட்டிட்ட என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வச்சிருந்தேன். அது இன்னைக்கா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அசிஸ்டன்ஸ் கொலை பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறானா. அந்த நேரத்துல ஊஜி வந்து அந்த அசிஸ்டன்ஸ் கூட சண்டை போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். சோ இப்போ சூஷியும் ஹீரோவும் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க நான் உன்னை இன்னைக்கு கொலை பண்ணாம விட மாட்டேன். என்னோட சீனியர் இறந்து போறதுக்கு நீ தான் காரணம். சாங்லியான் ஜூனியர் லிகானி எல்லாரோட லைஃப்லயுமே நீ விளையாடி இருக்க. முக்கியமா சாங்லியானையும் ஜூனியரையும் நீ கொலை பண்ணிருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்களா. அப்போ சூஷி சொல்றாங்க உன்னால மட்டும் தனியா என்ன ஜெயிக்க முடியாது. உன்னால என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு. ஹீரோவும் ஒருவேளை என்னால தனியா முடியாம இருக்கலாம் ஆனா இவங்களோட ஹெல்ப்பால என்னால முடியும் அப்படின்னு டார்க் ரிவரை கூப்பிடுறாங்க. டார்க் ரிவரை பார்த்த உடனே சூஷிக்கு செம ஷாக். நீ எப்படி இப்படி பண்ற நீ எனக்கு ஆப்போசிட்டா நின்னு என்ன கொலை பண்ண போறியான்னு. அதுக்கு டார்க் ரிவரும் ஆமா சூஷி நீ நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு. சூஷியும் ஒன்னாலையும் என்ன கொலை பண்ண முடியாது அப்படின்னு டார்க் ரிவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டார்க் ரிவரும் சூஷியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. ஆனா சூஷியோட பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால டார்க் ரிவர் கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோ அவங்களோட ஜி ஸ்வாடால தடுத்து நிறுத்தி ஹீரோ இப்போ சூஷி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சூஷியும் பரவாயில்லையே லாஸ்ட் டைம் பார்த்ததை விட உன்னோட பவர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு. ஹீரோவும் இதை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாக்குறியா அப்படின்னு ஒரு அடி அடிக்க போறாங்களா. அப்ப சூஷி அவனோட இனியொரு அட்டாக்க போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவால முடியல அப்படின்ற நிலைமை இருக்கும்போது கரெக்டா அங்க ஃபேன் சாங்கும் பாயும் வராங்க. சூஷி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் நின்னுடுறானா. அப்போ ஃபேன் சாங் சொல்றாங்க எங்களோட மாஸ்டர் ஜூனியரை நீ கொலை பண்ண அதுக்கு பழி தீக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னோட நேம் ஃபேன் சாங் மறந்துடாதுன்னு. ஃபேயு ஆமா என்னோட நேம் ஃபேய் நானும் என்னோட மாஸ்டருக்காக தான் பழி தீர்க்க வந்திருக்கேன்னு கேட்ட உடனே சூஷிக்கு செம்ம சிரிப்பு வந்துடும். ஒரு சின்ன பையன் உங்களால என்ன எப்படிடா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபேன் சாங் ஹீரோ கிட்ட நீ கிளம்பு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஹீரோ ஓகே பத்திரமா இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஃபேய் டைகர் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஃபேன் சாங் இன்ஃபைனைட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. சோ அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆன்ஷியை தேடி யூவோட வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஏன்னா யூ போற இடத்துக்கெல்லாம் ஆன்ஷியை கூட்டிட்டு போக மாட்டான்னு தெரியும். சோ அவனோட வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது ஆன்ஷியை ஒளிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு தேடி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் ரூபியும் போட் எல்லாம் விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவையும் ஊஜியையும் தேடுறாங்க. என்ன ரெண்டு பேரையுமே காணல ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு. ரூபியும் ஒருவேளை அவங்க ஆன்ஷியை காப்பாத்துறதுக்காக போயிருப்பாங்களோ ஏன்னா ஆன்ஷியை காப்பாத்துறதுக்கான மெடிசன் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஹீரோயினும் இருக்கும் கொஞ்ச நாள் அவங்க நம்மளை விட்டுட்டு எங்கெல்லாமோ போயிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனையில நம்ம இருக்க கூடாது நமக்கு ஆபத்து அப்படின்றதுனால நம்மள சேர்க்கலையா இருக்கும். எவ்வளவு தைரியம் அவனுங்களுக்கு. கண்டிப்பா நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன் நானும் சண்டைக்கு போவேன் அப்படின்னு ஹீரோயினும் ரூபியும் சேர்ந்து சண்டைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யூவோட வீட்டை அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க நிறைய பேரை கட்டி போட்டிருக்கத பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு தள்ளி வந்து பார்த்தா ஆன்ஷியை கட்டி போட்டிருக்கும். ஆன்ஷியை பார்த்தோன்னே ஆன்ஷி நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நான் தான் ஜயசி நான் உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த மருந்து சாப்பிட்ட அப்படின்னா நீ சரியாயிடுவ இந்தா சாப்பிடு அப்படின்னு மருந்தை எடுத்து ஆன்ஷிக்கு கொடுக்க போறாங்களா. அந்த நேரத்துல உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நைட் க்ரூ இருக்காளே அவ மணி ஆடுறா. உடனே ஆன்ஷி அங்க இருக்கக்கூடிய எல்லா கம்பியையுமே இழுத்து பிடிச்சிட்டு
அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. இந்த பக்கம் சூஷியை ஃபேயும் ஃபேன்ஸாவும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப சூஷி சொல்றா, உங்க யாராலையுமே என்ன தொட கூட முடியல, நீங்க என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கீங்களாடா அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கும்போது அங்க ரூய் வந்துடுறா. அவளோட ஹிடன் வெப்பனை யூஸ் பண்றா. அது எல்லாத்தையுமே சூஷி ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாங்க. ஃபேன்ஸ் ஆகும், இத்தனை 100 ஊசிகள் நீ அனுப்பி கூட ஒண்ணு கூடவா அவனோட உடம்புல போகலன்னு. ரூயும் இல்ல, அவனோட உடம்புல 2 போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சூஷி ரத்த வாந்தி எடுக்கிறான். சூஷியோட உடம்புக்குள்ள இப்ப ரூய் பாய்சனை பூத்தியாச்சு. சாங்லியானுக்காக நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமிதமா நின்னுட்டு இருக்காங்களா. அப்ப சூஷி அவனோட எல்லா எனர்ஜியுமே ஒண்ணு சேர்த்து அவனோட உடம்ப சரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. ரூய் என்ன சும்மாவா வந்திருப்பாங்க, தன்னோட லவ்வரை கொலை பண்ணவன கொலை பண்றதுக்காக ஹெவியான பாய்சனோட வந்திருக்காங்க. அதனால டார்க் ரிவர் பக்கத்துல போறாங்களா. சூஷி கேக்குறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேனான்னு. அதுக்கு டார்க் ரிவரும், தப்பு பண்றது கரெக்டா பண்றது அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா நீ அவங்க மேல கை வச்ச பாத்தியா, அப்பதான் எனக்கு சுருன்னு ஏறிச்சு. அதனால நீ எப்போ டார்க் ரிவரையே யூஸ் பண்ணியோ அப்போதுல இருந்து நீ உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா. சூஷியோ ஓகே நான் என்னோட சாவை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டார்க் ரிவர் கிட்ட சொல்ல, டார்க் ரிவர் ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறாங்க. சூஷி செத்து போயிடுறான். ஏன்னா சூஷிக்கு தெரியும் இதுக்கு மேல அவனால உயிரோடு இருக்க முடியாதுன்னு. அதனால அட்லீஸ்ட் டார்க் ரிவரோட கையால செத்து போகலாமே அப்படின்றதுனால தான் டார்க் ரிவரை அடிக்க சொல்லியிருப்பான். கடைசியா சூஷியோட கதை முடிஞ்சிருச்சு. ஃபேன்ஸ் ஆகும் ஃபாயும், மாஸ்டர் நாங்க உங்களுக்காக பழி வாங்கிட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்காங்க. ரூய், நான் டாங்லியானுக்காக பழி வாங்கிட்டேன் அப்படின்னு நிம்மதியா இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவை ஆன்ஷி பயங்கரமா அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவும், ஆன்ஷி உனக்கு இந்த ஞாபகம் இல்லையா, ஆன்ஷி ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆன்ஷிக்குமே நிறைய விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நைட் ரூம் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆன்ஷிக்கு நிறைய விஷயங்கள் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது. ஹீரோவும், ஆன்ஷி நான் உன்னோட ஃப்ரெண்ட், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு சுய நினைவுக்கு வா வா அப்படின்னு கத்தி கூப்பிட்டு இருக்காங்களா. அப்போ நைட் ரூம் பயங்கரமா பெல் அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த மணியால ஆன்ஷியோட மூளை மறுபடியும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அவங்களோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஹீரோ ஒரு குத்துறாங்க. ஹீரோ கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல நைட் ரூம் கூட வரான். நான் நினைச்சேன்டா இதெல்லாம் ஓ மேலையா தான் இருக்கும் அப்படின்னு என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்னோட இடத்துக்குள்ளாடி வந்து ஆன்ஷியை காப்பாத்திடலாம்னு நினைச்சியா. என்னோட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ எப்படி உயிரோடி போவ, இன்னைக்கு ஒன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு ஆன்ஷி அவனை கொலை பண்ணு, ஒரு ஃப்ரெண்டு கையால சாகுறது எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு ஹீரோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆன்ஷியை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண சொல்றோம். இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஆன்ஷி ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்களா, ஆன்ஷியை ஹீரோ காப்பாத்துவாங்களா, இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.